ஒரு வார்த்தை கேட்கலான்னு தான் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக நாங்கள் கடந்து வந்தோம். நான் திடீர்னு ஐயா நான் இப்படி கொடுப்பாருன்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல. ஆனால் இதில் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்குமா? நடக்காது. நீங்கள் வந்திருக்கிறதும் கர்த்தருடைய சித்தம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல நான் ஆசைப்படுறேன். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறப்போகிறது என்று சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்பாக தலையிலே தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா என்று சொல்லி உம்முடைய சித்தம் என்னவோ, என்ன சொல்லி என்ன வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே நீர் அனுப்ப போகிறீங்களோ ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அடியானை மூடி மறைங்க ஆண்டவரே. வல்லமையில் நிரப்புங்கப்பா, அக்கினியில் நிரப்புங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே அநேக பேரை தொடப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பேர் ஆண்டவரை விடுதலையாக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் இந்த இடத்துல நிறைவேறப் போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வழிநடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜப குறிப்புகளும் நம்ம இப்படி தானே நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி தானே கடந்து வருவோம். ஏதாவது ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் எனக்காக ஏதாவது வைத்திருப்பார். இந்த நாளில் அப்படி தான் நம்ம கடந்து வருகிறோம். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியும்? நிறைய குறைவு தான், நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய விண்ணப்பம், நிறைய வேண்டுதல். இன்னைக்கு வேண்டுதல் எல்லாம் பார்க்கும்போது 1,6 கோடி கணக்கிலாக இங்கிருந்து இந்த பூமியிலிருந்து எழும்புகிறது. என்னதுங்க, எனக்கு அது வேணும், எனக்கு ஏசி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், என் பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கணும் இப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் தேவனை அப்படியாய் தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறத நம்ம அதில் நிறைய உண்டுங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆயத்தமாய் அப்படியாய் கடந்து வருகிறோம்? ஆண்டவரே என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சிந்தனை அல்ல, என்னுடைய குறிப்புகள் அல்ல. நம்ம குறிப்புகளை வைத்து ஜெபம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஒரு பாஸ்டிங் வந்துச்சுன்னா குறிப்புகளை வைத்து, நிறைய குறிப்புகளை வைத்து, அதுக்காக குறிப்பு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. குறிப்புகள் இருக்கணும், வேண்டுதல் இருக்கணும், விண்ணப்பம் இருக்கணும். ஆனால் எதை நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும், எதை நம்ம நீங்கள் என்ன விண்ணப்பம் பண்ணாலும், என்ன வேண்டுதல் செய்தாலும் ஆண்டவர் கொடுப்பதை தான் கொடுப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் அப்படி தான் நம்ம குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய நாட்கள் காத்திருப்பாங்க. ஆனால் கிடைக்காது. நிறைய அவமானம் படுவாங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட அவமானங்கள்லாம் பட்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய அவமானப்படுவாங்க. அப்பயும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீ அவமானப்படணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறதுங்க அப்படி நினைக்கிறது இல்லை. ஆனால் நீ அவங்க அவமானப்படுத்துறதுனால அப்படியும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். எப்போ கொடுப்பாருன்னு சொன்னால் ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. சாராளுக்கும் அப்படிதான், செத்து போன ஒரு நிலைமையில் முடியவே முடியாது, நாட் இம்பாசிபிள். அந்த நேரத்தில் கர்ப்பத்தின் கண்ணியை கொடுக்குறாருன்னு சொன்னால் அப்போ அவ்வளோ நேரத்தில் காத்திருக்கணுமா? அவ்வளோ காலங்கள் காத்திருக்கணுமா? ஆமாங்க. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும்னா அவ்வளோ நாட்கள் நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்படியே தான் செய்ய போகிறார். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க, 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
ம் ம் அப்படி படிங்க. ம் ஆ ம் 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 ஆமாம். ம் ஆமென், ஹல்லேலூயா. தயவுள்ள சித்தம் எப்படிப்பட்ட ஒரு சித்தங்க? தயவுள்ள சித்தத்தை, அதுவும் எங்கே வைக்கப்பட்டதுன்னா பரலோகத்தில் இருக்கிற. இப்படியே தானே ஆண்டவர் என்ன ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாருன்னா, இப்போ அந்த பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுப்பாரு பார்த்தீங்களா? பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம்னு சொன்னால், நம்ம எப்படி எதிர்பார்க்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. பரலோகத்தில் செயல்படுகிறது போல. இப்போ நமக்கு விருப்பம் உள்ளது செய்யப்படணுமா, இல்லை பரலோக ராஜ்யத்தில் செயல்படுகிறது போல இங்கேயும் செயல்படணுமா? எப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம்? இப்போ நம்ம சித்தத்தின்படி நம்ம செஞ்சோம்னா அது எப்படி இருக்குன்னு சொன்னால், அது கொஞ்ச காலமாக இருக்கும். அது அந்த நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட அப்படியே வேண்டா விருப்பமாக நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவரும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சில நேரத்தில் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், நம்ம இது கேட்டுனே இருப்போம், ஒரு விஷயத்தை கேட்டுனே இருப்போம். ஆண்டவரும் என்ன பண்ணுவார்னா, கேட்டுனே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருங்க? கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்படி நம்ம வாங்கி கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? வாங்கி கொள்ளக்கூடாது. எப்படி வாங்கி கொள்ளணும்னு சொன்னால், ஆண்டவருடைய சித்தம் எப்போ இருக்கிறதோ அப்பொழுது நம்ம என்ன பண்ணுங்க? வாங்கி கொள்ள விருப்பப்படணும். அதற்கு இடையில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நிறைய போராடுவோம். எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி நிறைய காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆண்டவரோடு கூட இணைந்து இப்படி போராடி ஜெபித்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே பெற்றுக்கொள்ளுவோம். சரிங்க, அப்படி நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு நேரத்திலும் அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எனக்குள்ளாக நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பம் அல்ல, யாருடைய விருப்பம்? உம்முடைய விருப்பத்தின்படி ஆக கடுவது என்று சொல்லி அப்படியே சொல்லணும். எங்கள் மனைவி என்ன பண்ணுன்னு சொன்னால், நிறைய இந்த வெளியே ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவாங்க. என்ன பண்ணுன்னு சொன்னால், அழுது எப்படியாவது கேட்பாங்க, எனக்கு அது வாங்கிட்டு வா இது வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. நானும் வாங்கி கொடுத்துட்டேன். அந்த உணவை என்ன பண்ணுன்னு சொன்னால் வாங்கி கொடுத்துட்டேன். அவங்கள சாப்பிட்டு ஒரு நல்ல வெளியே ஃபுட்டெல்லாம் நல்லா அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. சரி, நானும் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப நம்மளை கேட்குறதுனால நான் என்ன பண்ணுவேன், நான் வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் உங்கள் கிட்னியில் என்ன இருக்குங்க? கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அப்போயே சொன்னேனா இல்லையா, வெளி ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? கேட்டுட்டாங்க. ஒரு கணவனாக இருக்கிற நான் என்ன பண்ண, அவங்களுடைய ஆசைகளை நான் என்ன பண்ணுங்க? நிறைவேற்றணுமா இல்லையா? அப்போ என்ன நிறைவேற்றலாம்? அவங்க என்ன நினைப்பாங்க? இவனை கட்டிக்கிந்து போதுமே அப்படின்னு சொல்லி இவங்க கூட வாழறது வாழ்க்கை வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே வாங்கி கொடுத்தேன். ஆனாலும் அங்கே பாருங்கள் என்ன நடக்கிறதுங்க? ஒரு பெரிய விளைவு வந்துச்சா? அதற்காக ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளோ செலவழிக்கிறது, அதுக்காக இன்னும் பிரயாசம் நம்ம படுறோம். அப்போ அதாங்க நம்மளுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் நமக்குள்ளாக என்ன பண்ணுங்க? நிறைவேறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் விசுவாசம். அப்படி தான் ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணன்னு சொன்னால், ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய பையன் அவங்க அப்பா கிட்ட லவ் லெட்டர் எடுத்து வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க அப்பா கிட்ட லவ் லெட்டரை கொடுத்தாங்களாம். இந்த மாதிரி நான் உங்கள் மகனை வந்து நல்ல மனைவியாக பார்த்துக்கிறேன், உங்களுக்கு நல்ல மருமகளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட லெட்டர், அவங்க அப்பாவுக்கிட்ட பாஸ்டர்கிட்ட லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். அந்த பாஸ்டர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், கடைசி எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் ஒரு ஃப்ளைட்டில் வைக்காதுன்னு அவர் பிரயாணப்படுகிற பொழுது, அப்போ அந்த பாஸ்டர் அவங்க பையன்கிட்ட சொன்னாராம், மகனே ஒரு பொண்ணு லவ் லெட்டர் கொடுத்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னப்பா பண்ண? கிழிச்சு நான் போட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன்பா கிழிச்சு போட்டுட்ட? எனக்கு தெரியும்ப்பா, உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன செய்யணும், யார் திருமணம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும்பா, அதனால நான் என்ன பண்ணேன்? கிழிச்சு போட்டுட்டேன்னு சொல்லி அந்த மகன் அப்போ சொன்னானா, அப்பா உம்முடைய சித்தம் என்னவோ அதை செய்யுங்க. ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம என்ன பண்ணுங்க, அப்படியாய் அர்ப்பணிக்கணும். நம்ம போராடி ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொன்னி நீ எதை கேட்டாலும் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுப்பார். அல்லேலூயா. என்ன கொடுப்பாருங்க? என்ன கேட்டாலும் என்ன நீ போராடி ஜெபம் பண்ணாலும் முதல்ல கொடுக்கிறது என்னன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். ஏன் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பாருன்னா அவர் கற்றுக் கொடுப்பார். எதை உனக்கு தேவையோ, எதை நீ உனக்கு வேண்டுமோ அவைகளை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பாராம். ஒரு 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 மகக்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அங்கே அந்த மக வந்து நீ ஜெபம் பண்ணியிருக்கும்போது கேளு ஏசப்பா கிட்ட என்ன தேவைன்னு சொல்லி கேட்கும்போது பின்னாடி இருந்து பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாராம், நீ அதை கேளு அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் அப்படியே ஆண்டவருடைய சித்தத்தை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அப்போ ஆண்டவர் ஆவியானவர்களுக்கு நிறைய காரியத்தை என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். இப்படி தான் ஒரு இடத்துக்கு நான் போய் கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், நீ என்ன பண்ணாத இந்த வழியாய் போவாத அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணாத இந்த வழியாய் போவாதன்னு சொன்ன. நான் என்ன பண்ணேன்னா சீக்கிரமாக போகணுன்றதுனால நானும் அப்படியாய் கடந்து போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் தூரம் கடந்து போனேங்க. போன உடனே அந்த ஒரு இடத்துல ஒரு கம்பி பட்டு பெரிய அடிப்பட்டது. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னு சொன்னால் அப்போ ஆவியானவர் கொடுக்கிறத நம்ம என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளணும். இதை ஏற்றுக்கொண்டு நம்ம செய்யும்போது அப்படியாய் ஆவியானவர் பல காரியத்தை நமக்கு என்ன பண்ணுவாருன்னா கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். சரிங்க, எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம படிங்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நான் படிங்க படிங்களா? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. வாக்கு தத்துவம் பண்ணதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவைங்க, பொறுமை தேவை என்று சொல்லி வேதம் நம்மளை அப்படியே எச்சரிக்கிறது. ஆனால் நமக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு பொறுமையே கிடையாது. எப்பவுமே ஜெபம் பண்ணால் அப்போவே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுவோம். ஜெபம் பண்ண இப்போ பிரதர்கிட்ட நிற்கிறோன்னு சொன்னால் நம்ம தேவைகள் நம்ம அதான் சொல்கிறார், முதலே சொல்லிட்டாரு பாருங்க, வந்தது என்ன தேடி வந்தீங்களா நான் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா ஏசப்பாவை தேடி வரும்போது அவருடைய சித்தம் எதுவோ அது செயல்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வித அற்புதத்தை நம்ம இங்கே பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, அதிசயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அப்போ ஒன்று தேவைப்படுகிறதுங்க, தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணுங்க எதிர்பார்க்க, அதோடு கூட பொறுமையோடு கூட நம்ம என்ன பண்ணணுங்க, காத்திருக்கணும். காத்திருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. காத்திருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல வந்து காத்திருப்பது எப்படி காத்திருப்பதுன்னு சொன்னால் பொறுமையோடு கூட காத்திருக்கணும். அல்லேலூயா. அதுக்குண்டு பாட்டு போடும் போதெல்லாம் பொறுமையாக காத்திருக்கிறேன்னு சொன்னார்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமை இருந்துடாதீங்க. அல்லேலூயா. எதில் பொறுமை இருக்கணும்னு சொன்னால் ஆவியில் பொறுமை இருக்கணும். அல்லேலூயா. இந்த பொறுமையோடு கூட இருக்கும்போது அப்போ வாக்கு தத்தங்கள் எப்படியா இருக்குன்னு சொன்னால் நிறைவேறும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதுங்க. இந்த விதமான இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளணும். இந்த பொறுமையோடு கூட காத்திருக்கிற அனுபவத்துக்கு நம்ம என்ன பண்ணுங்க, கர்த்தரை அமர்ந்திருக்கு எப்படி அமர்ந்திருக்குன்னு சொல்லப்படுகிறது, பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னு சொன்னால் தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளவர்களாக இருக்கணும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலத்தில் நம்ம அப்படியே காத்திருக்கிறோம். கடைசியாக 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை படிங்களா? 1 யோவான் பெற்றுக்கொண்டோம் என்று
அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி முதல்ல பொறுமையாய் காத்திருந்து நம்ம கேட்குறது நம்ம கரெக்டாக கேட்குறோமா, நம்ம கேட்குறது நம்ம கரெக்டாக நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுங்க, ரொம்ப கவனமாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஆண்டவர் இது கேட்டால் ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குமா, இதன்படி செய்தால் ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குமா அப்படின்றத நம்ம என்ன பண்ண சொன்னால் ஆராய்ந்து அப்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இப்படி காத்திருக்கும் போது பெரிய ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன பண்ணுங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த சகோதரனுக்கு பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா நம்ம அவருடைய வார்த்தையை தான் கேட்கணுன்னு அவ்வளோ தூரம் நான் கடந்து வந்தேன். நாங்கள்லாம் ஆந்திரா பகுதியில் நிறைய 2 மீட்டிங்கு, ஒரு ஓப்பன் மீட்டிங் 2 மீட்டிங்கை நாங்கள் ஐயா வைத்து நடத்திருந்தோம். அந்த கிராமத்திலும் நிறைய பேர் வாஞ்சிப்பாங்க ஐயா ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறதுனால வல்லமைகள் வரங்களும் இருக்கிறதுனால வல்லமை வரங்களும் இருக்கும். அதான் ஒரு வார்த்தை சொன்னார், என்கிட்ட ஆண்டவர் பேசினா தான் நானும் பேச முடியும். அல்லேலூயா. அந்த வல்லமை வரங்களோடு கூட அந்த பகுதியில் பெரிய அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐயாவை வைத்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். இந்த நேரத்திலும் அவருக்கு மனமார்ந்த நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கர்த்தர் தாமே இந்த வாய்ப்புகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. சந்தோஷத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை சத்தமா இருக்கிறவங்கெல்லாம், தைரியம் இருக்கிறவங்க, விசுவாசம் இருந்தா, வைராக்கி இருந்தா, உண்மையாக அவர் மேலே தான் அன்பு இருக்கிறவங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பாரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த. எல்லா ஸ்நேகத்திலும் மகமேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மகமேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தையை ஏதோ ஒரு கடமைக்காக கேட்கொள்ளாயிருப்பேன் என்று சொன்னால் இது உங்களுக்கு உண்டாயிருக்கிற ஆராதனை அல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடத்தை கொடுக்கக்கூடியவர்கள், வார்த்தை ஏற்றுக்கொள்ளும்படி இருத்தை திறந்தவர்களுக்கே இந்த வார்த்தை கிரியை செய்யும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆமேனா. நம்ம எடுத்து வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்ததான விசேஷம் தீர்க்கதரிசன நூல் 1ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நம் மத்தியிலே தீர்க்க தரிசனமாய் தரிசனத்தை கண்டுவிட்ட யோவானுக்கு வெளிப்படுத்தினதான அந்த வெளிப்பாடுகளை குறித்து தான் இன்றைக்கு ஒரு சில காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா.
நீ கண்டது எது, இருக்கிறது எது, இனி சம்பவிக்க போகிறது எது? அல்லேலூயா, ஆமென் சொல்லுவீங்களா? தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறதான காரியங்கள் இந்த லோகத்தில் கடைசி நாட்களிலே நடக்க போகிறதான சம்பவங்கள் எல்லாவற்றையும் பத்மத்தீவிலே கொண்டு போய் அவ்விடத்திலே தேவன் பரலோகத்தினுடைய மகிமைகளையும் மேன்மைகளையும் காண்பித்து இந்த பூமியிலே நடக்கப் போகிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் விளக்கமாக விவரமாக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவன் அனுக்கிரகம் செய்கிறார் யோவானுக்கு. அல்லேலூயா. பத்ம தீவில வேதனைப்படுத்துகிற ஒரு இடத்துல ஒரு வெளிப்பாடு வருதுன்னா அது யோவானுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். நெருக்கப்படுகிற இடத்திலே கூட அதை சகிக்கிற ஒரு அனுபவத்தையும், அவன் எல்லாராலும் துரத்தடிக்கப்பட்டு கடத்தி கொண்டு போகப்பட்டவன். அல்லேலூயா. ஆனால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் நெருக்கப்படுதலிலே ஒரு தரிசனம், நெருக்கப்படுதலிலே ஒரு வெளிப்பாடு, ஆவியின் நிறைவிலே அவனுக்கு ஒரு மகிமையான ஒரு தருணத்தை தேவ ஆவியானவர் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் வாசிக்கிற போது கண்டவைகள் என்பது ஒன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். கவனிங்க, வாசிக்க வேண்டாம். இருக்கிறவைகளை குறித்து 2-3 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி சம்பவிப்பவைகள் என்ன என்று சொல்லி 4ஆம் அத்தியாயத்திலிருந்து 22ஆம் அத்தியாயம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதாவது கண்டவைகள், இருக்கிறவைகள், இனி சம்பவிப்பவைகள், இது எல்லாமே 22 அதிகாரம் இருக்கிறதா வெளிப்படுத்தின விசேஷத்தில்? அந்த 22 அதிகாரத்திலையும் இந்த 3 காரியத்தை பகுத்து யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இயேசு அவனை கொண்டு போய் ஆவி நிறைவிலை கொண்டு போய் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், இந்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாயிருக்க போகிறது. அந்த வல்லமை உங்களை இன்றைக்கு தொடப்போகிறது. ஆவி ஆத்மா சரீரத்திலே இந்த அபிஷேகம் இன்றைக்கு ஆண்டவர் பற்ற வைப்பதற்காகவே ஆண்டவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல அவருக்கு வெளிப்படுத்துகிற அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் திருச்சபை குறித்து அதி முக்கியமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற 7 திருச்சபை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே திருச்சபைகள் ஏராளமாக இருந்தது. ஆனால் திருச்சபைகள் சரிப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பாக அவருடைய பார்வையிலே முக்கியத்துவத்தை வாய்ந்த அல்லது எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த 7 திருச்சபைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த யோவானுக்கு இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் உன் கிரியைகளை உபத்திரவத்தையும் 2ஆம் அத்தியாயம் 1வது வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. இந்த 7 நட்சத்திரம் யார்? 7 திருச்சபையினுடைய தூதர்கள். ஐ மீன் சபையினுடைய போதகர் அல்லது மேய்ப்பர்கள். அல்லேலூயா. அங்கு 7 நட்சத்திரங்கள் சொல்லி அதோடு நிறுத்தாமல் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே. அந்த பொன் குத்து விளக்கு யார் அப்படின்னு சொன்னால் 7 சபைகளாம். அல்லேலூயா. ஒவ்வொரு பொன் குத்து விளக்கும் ஒரு திருச்சபை. ஆமேனா. அந்த நாட்களில் இருந்ததான திருச்சபைகள், முக்கியப்படுத்தின திருச்சபைகள் என்னென்ன சொல்லுங்க? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, லவோதிகியா, சர்தை, பிலதெல்பியா ஆகிய 7 திருச்சபைகள். ஆமேனா. ஆனா 7 திருச்சபையை பற்றி பேசணும் எனக்கு வாஞ்ச வெளிப்படுத்தினது. ஆனா இன்னைக்கு ஒரு திருச்சபையை மட்டும் நான் பார்க்க விரும்புறேன். இந்த ஒரு திருச்சபையில் அவர் சொல்லுகிற காரியத்துக்கு சற்று நிதானித்து பார்க்கலாம். இன்றைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீங்க தான் எனக்கு எபேசு சபை. எபேசுனா என்ன அர்த்தம்னாக்கா விரும்பப்படுகிறவர்கள் என்று அர்த்தம். சொல்லுங்க, விரும்பப்படுகிறவன் என்று அர்த்தம். ஆமென். எபேசு லிட்டரலாக எடுக்கும் பொழுது அது திருச்சபை. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது விரும்பப்படத்தக்கது அல்லது விரும்பப்பட வேண்டியது அல்லது விரும்புகிறது என்கிறது அர்த்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த திருச்சபையில் ஆண்ட விரும்பின காரியங்கள் என்னவாய் இருந்தது? இந்த இடத்துல ஒரு 4 விதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று தேவனுடைய வெளிப்பாடு. சொல்லுங்க, ஒன்று தேவனுடைய வெளிப்பாடு. 2வதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த திருச்சபை குறித்து அவர் எடுத்த உடனே யாரையுமே குற்றத்தை கண்டுபிடித்து பழிகளை சுமத்தி நியாயம் தீர்க்கவே அல்ல, பாராட்டுவார். முதல்ல சொல்லுங்க,
ஒரு வெளிப்பாட்டை திருச்சபை குறித்து வெளிப்பாடு தருவார். ரெண்டாவது பார்க்கும்போது திருச்சபை நல்லா பாராட்டுவார். சொல்லுங்க, நான் உங்களை பாராட்டுகிறதை போல. அல்லேலூயா, சோத்திரம். மூன்றாவது அந்த திருச்சபையுடைய பலவீனம், அந்த திருச்சபை எதிலே பலவீனமாக இருக்கிறது. நான்காவதாக நாம் பார்க்கிற போது அந்த திருச்சபையுடைய பலவீனத்திற்கு பரிகாரம் என்ன, எதை செய்தால் இந்த பலவீனத்தை, எதை செய்தால் இந்த பலவீனத்தை மாற்ற முடியும் என்கிறதை சொல்லுகிறார். அடுத்ததாக கடைசியாக கவனிங்க, அந்த பலவீனத்தை மாற்றிக்கொண்ட பரிகாரத்தை நிறைவேற்றின பிறகு அவளுக்கு எதை தருவேன் என்று சொல்லி, எதை கிஃப்டா தருவேன், அடுத்தது சொல்லணும். அஞ்சாவது பரிசுன்னு சொல்லலாம், இல்லைன்னா பொக்கிஷன் சொல்லலாம், இல்லை நன்மைன்னு சொல்லலாம், இல்லை ஆசீர்வாதம்னு சொல்லிடலாம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகும். இது 7 திருச்சபையின் இதன் அடிப்படையில் தான் அவர் வெளிப்பாடுகளை கொடுத்து திருச்சபையை சரிப்படுத்துகிற, இன்றைக்கு எபேசு சபையை சரிப்படுத்துவதற்காய் தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார். ஆமென். கொஞ்சம் கரங்களை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பொன் குத்து விளக்கு என்று சொல்லுகிறோமே, இந்த பொன் குத்து விளக்கு என்பது நான் சொன்னேன் சபைகள் என்று சொல்லி, அது தெய்வீகம். பொன் குத்து விளக்கு என்று சொன்னால தெய்வீகம். சொல்லுங்க, ஒரு ஆவிக்குரிய ஒரு வல்லமை நிறைந்திருக்கிறதான ஒரு தன்மையை காண்பிக்கிற தெய்வீகத்தினுடைய வல்லமை அது. நான் வேதத்தில் வாசிக்கிற போது நீங்களே அந்த ஆலயம், நீங்கள் தெய்வீக தன்மையுடையவர்களாய் இருக்கும்படியாகவே அவருடைய கரத்திலே பிடித்து கொண்டிருக்கிற பொன் குத்து விளக்குகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அது மத்தியிலே உலாவுகிற, நம் மத்தியிலே உலாவுகிற நம்ம அழகான ஒரு பாடலுக்கு பாருங்க, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா, அவர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க நடுவில் வாசமாய் இருக்கிறார். சத்தியத்தை கவனிக்கிறீங்களா? தூங்குறீங்களா? தூங்குறவர்களுக்கு இது இடம் கிடையாது. அல்லேலூயா, தூங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அறைக்குள்ளே போய் தூங்கி விடுங்கள். முடிந்த பிறகு நான் உங்களை தட்டி எழுப்புகிறேன், பிறகு நீங்கள் சாப்பிட்டு கடந்து போகலாம். அல்லேலூயா, எத்தனை பேர் சொல்ல புரிஞ்சது? நீங்கள் சத்தியத்தை கேட்டாதான் நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க. இன்னைக்கு ஆண்டவங்களை விரும்பணும், பார்த்து உங்களை விரும்பணும் ஆண்டவர். எபேசு சபை விரும்பி தான் பேசினார். இந்த 7 திருச்சபை ஏதோ ஒரு சில காரியங்களை கர்த்தர் விரும்பினார். ஆகினால தான் அந்த 7 திருச்சபை முக்கியத்துவப்படுத்தினார். இன்றைக்கு என்னை விரும்பி இருக்கிறாரா? என்னை குறித்து ஆண்டவர் மேன்மை பாராட்டும்படியாய் என்னுடைய பாராட்டுதல், என்னை குறித்து ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் எபேசு சபை சொல்லிட்டேன், என்னை விரும்பணும் அவரு அப்படின்னா என்னை குறித்து வெளிப்பாடு என்ன, என்னை குறித்து இருக்கிறதான பாராட்டு என்ன, எதை குறித்து என்னை பாராட்ட போகிறார், எதை குறித்து ஆண்டவர் என்னுடைய பலவீனத்தை குறித்து சொல்ல போகிறார், எதை என்னுடைய வாழ்க்கையை மாற்றுமுடைய பரிகாரத்தை, அதாவது மாற்றிக்கொள்வதற்குண்டான வழிகளை எதை காண்பித்து கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, மாற்றிக்கொள்ளுகிற போது எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் தான் என்ன, என்னை குறித்த தேவ சித்தம் என்ன, எனக்கானவைகளை கர்த்தர் எதை வைத்திருக்கிறார், அதை இன்றைக்கு பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க தூதன் உங்க அருகாமையில நிற்கிறாரு. யாருங்க? இது திருச்சபையினுடைய தூதன், இது திருச்சபையினுடைய மெய்ப்பர், இந்த திருச்சபையினுடைய ஸ்தாபகர், இந்த திருச்சபையினுடைய அப்போஸ்தலர், இந்த திருச்சபையினுடைய சுவிசேஷகர், இந்த திருச்சபையினுடைய தீர்க்கதரிசி உங்கள் அருகாமையில் தான் நின்று கொண்டிருக்கிறார். ராபாலா சாந்தரா பௌதரா அங்காத்தியா. அல்லேலூயா. சத்திய வழங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வல்லமை புரியும். சத்தியத்தை எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அபிஷேகம். சத்தியத்தை ஒத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வல்லமை. இதை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லட்டு, அவர் விரும்புகிற ஏதோ ஒன்று இந்த எபேசு திருச்சபையில் இருந்ததை போல இன்றைக்கு உங்களை ஆண்டவர் விரும்பத்தக்கதாக ஏதோ ஒன்று இருந்ததுனால தான் இந்த திருச்சபையில் இந்த 2வது ஆராதனை கொண்டு வந்து உட்கார வைத்து இந்த வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்பாடான வார்த்தையை ஆவிலே கொண்டு போய் இருந்ததான அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தினத அந்த அபிஷேகத்தோடு அந்த வார்த்தையுடைய வல்லமையோடு கூட ஆண்டவர் இன்றை கேட்க பண்ணுகிறார் என்று சொன்னால் அந்த அபிஷேகம் உனக்குரியதாக இருக்கிறது. இந்த அபிஷேகம் உனக்குரியதாக இருக்கிறது. உன்னை நிரப்புவதற்காய், உன்னை விரும்பத்தக்கதாய், உன்னை அவருடைய விருப்பத்தின்படி நடத்தத்தக்கதாய், அவருடைய இருதயத்துடைய ஏக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாய் ஆண்டவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொன்னது புரிஞ்சது? சும்மா யாரையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு வர மாட்டார். ஆண்டவர் கொண்டு வர்றன்னா ஒரு பெரிய நோக்கம் இருக்கு பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்ல, இன்னைக்கு எபேசு திருச்சபையில் குறை இருக்கா, எங்கடோட குறை இருக்கத்தான். ஆனால் ஏதோ ஒன்று இன்னைக்கு ஆண்டவங்க விரும்பி இருக்கிறார்ல. இந்த எபேசு திருச்சபையில் ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குல்ல. என்னை பிடிச்சதுனால தானே அவருடைய வார்த்தையை ஆவினால் கொடுக்கப்பட்டது, ஆழத்துக்கு கொண்டு போனது, அவன் பத்து தீவில வேதனைப்படுத்தப்பட்ட அந்த மனிதனை கொண்டு எனக்காக எழுதப்பட்டது என்னுடைய காதுகளிலே இந்த வார்த்தை விழுகிற போது என்னுடைய நரம்புகளுக்குள்ளாய், என்னுடைய எலும்புகளுக்குள்ளாய் இந்த வார்த்தையை அனல் கொண்டு என்னுடைய சிந்தையோ, என் நினைவுகளையோ, என் ஜீவியத்தையோ, என் சுவாபத்தையோ என்னுடைய பாதையை மாற்றத்தக்கதாய் நான் இன்னைக்கு கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் இப்படி விசுவாச வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு விடுதலை,
ஒரு விடுதலை கர்த்தர் விரும்பி உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க. கர்த்தர் என்னை விரும்பி என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை நேசித்து என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். என் மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை ஆண்டவர் அக்கறை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னோட கூட ஆண்டவர் இஷ்டப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். மனுஷரால நிந்திக்கப்பட்டவர்கள் தான், மனிதராலே அவமானப்படுத்தப்பட்டவர்கள் தான். என்னுடைய காரியம் எனக்கு பிடிக்காமல் போனது. ஆனால் இன்றைக்கு எனக்கு பிடிக்காம போயிருந்தாலும் என் மேல இஷ்டப்பட்டு ஆண்டவர் இன்னைக்கு இந்த சபையை பார்த்து பேசுறாருனா, என்ன பார்த்து பேசுறாருனா, ஏதோ ஒண்ணு என் ஆண்டவர் அண்மை பண்ணிருக்கு. ஏதோ ஒரு காரியம் என் மூலமா, என் நிமித்தமா ஏதோ ஒண்ணு அவர் இருதயத்தை பிடிச்சிருக்க. பார்த்தீங்களா? அதிலேயே வல்லமங்க. அல்லேலூயா. நம்ம திருச்சபையில் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் முதல் சர்வீஸில் இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கல. அல்லேலூயா. முதல் சர்வீஸில் ஒரு 80 பேர்கிட்ட வந்தாங்க, வந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அவளுக்கு கொடுத்த வார்த்தை வேற. ஆனால் இங்கே இப்போ ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்றை உங்கள் மேலே நிலை வச்சதுனால தான் முதல் சர்வீஸில் ரெண்டா. அதுக்காக முதல் சர்வீஸில் வந்தவங்க ஒன்றும் இதை பெற்றுக்கொள்ள நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. அவர் நியாய தீர்ப்பை பற்றி பேசினார். நான் தேவ ஆட்டுக்குட்டி, நான் நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசி அனுப்பினார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற, யூதா கோத்திர சிங்கமாகவும் இருக்குன்னு சொல்லி பேசினார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் இன்னைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து ஆண்டவனோடு இடைப்படுகிறார். எபேசு சபையே எடுத்த ஒன்று முதல்ல ஒன்று எடுத்து வச்ச பத்தியா வெளிப்பாட்டில். அல்லேலூயா. சர்தையோ பெர்கமோ லவோதிக்கேயாவையோ அல்லது பிலதெல்பியா சபையோ நான் முன்னாடி கொண்டு வந்து வைக்காம எபேசு கொண்டு வந்து வச்ச பத்தியா. அப்போ இருக்கிற 7 திருச்சபைகளில் இந்த எபேசு சபையே கொஞ்சம் ஆண்டவர் இருத்து ரொம்ப இடத்தை பிடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு சபையாகவே மாறுது. அல்லேலூயா. பக்கத்தில் பச்சை குறையில்லாத மனுஷன் இல்லை தான், நான் நம்புகிறேன், ஒத்துக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அதிலையும் ஒன்று பிடிச்சிருக்கு பாருங்க. அல்லேலூயா. அதிலும் ஒன்று ஆண்டவருக்கு இஷ்டப்பட்டிருக்காரு பாருங்க. அதில் தாங்க மேன்மை, அதில் தாங்க உண்மை. அல்லேலூயா. சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது அவர் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். முதல்ல சொல்லிட்டாரு நட்சத்திரம், அடுத்தது பொன் குத்து விளக்குன்னு வெளிப்படுத்திட்டாரு. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் என்னது? ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், அடுத்து நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயாவா. ஆண்டவர் என்கரேஜ் பண்றார், பாராட்டுறாரு. என்ன இந்த திருச்சபை எதை வச்சு பாராட்டுற? உன் கிரியை எனக்கு தெரியும், எனக்கா ஓடி வந்திருக்கிறல்ல, எனக்கா இந்த ஊழியத்தை செஞ்சிருக்கல்ல, நீ முழங்கால நின்று இருக்கிறல்ல, இந்த ஆத்துமாக பரிதபிச்சிருக்கிற, இவங்களுக்காக நீ ஜெபிச்சிருக்கிற, இவங்களுக்காக நீ வந்து உதவி செஞ்சிருக்கிற, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். எபேசு சபையே அப்படி இருத்து இடம் பிடிச்ச ஒன்று, உன் கிரியை ஆண்டவர் நல்ல கிரியை பார்த்திருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது உன் பொறுமையும் என்று சொல்லி. அல்லேலூயா. சில நபர் உன்னை வெக்கப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும், கஷ்டப்படுத்தினாலும், உடைச்சு விட்டாலும் பொறுமையோடு கூடவே இருந்து அவங்ககிட்ட இன்னைக்கும் நல்லவங்களா பழகிட்டு இருக்கிறீங்கள. உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று நடிச்சு பேசுறவங்க அது வேற. அல்லேலூயா. சோத்திரம். ஆனால் அதையும் பொருட்படுத்தாம, அதை பெரிதாக்காம, அதை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு வாழ்றீங்க பார்த்தீங்களா, இருக்கிறீங்க பார்த்தீங்களா. ஆண்டு சொல்றாரு, அந்த பொறுமையை பார்க்குறேன்ப்பா, உங்கள்கிட்ட அந்த பொறுமையை பார்க்குறேன். ஆண்டவர் இருதை டச் பண்ணிட்டுக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த பொறுமையில் ஆண்டவருடைய இருதயம் பிடிச்சு போச்சு. அடுத்து மூணாவது ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் உன் பொறுமை நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். பொல்லாத நபர் நமக்கு நல்லாவே தெரியும், இது பொல்லாத மனுஷர். அல்லேலூயா. இருந்தும் அல்லேலூயா. பாருங்க, இந்த வீடுகளில் இந்த பூனை இருந்தால் எலிக்கு பிடிக்காது, எலி இருந்தால் பூனைக்கு பிடிக்காது. இருக்கிறீங்களா? புரிஞ்சதா? எல்லார் வீடுகள்லையும் எலியும் இருக்குது, பூனையும் இருக்குது. ஆனால் 2 பேருக்கு எதுவுமே பிடிக்காது. யாரை பிடிக்காது? எலியை பார்த்தா பூனைக்கு பிடிக்காது, பூனையை பார்த்தா எலிக்கு பிடிக்காது. ஆனால் சகித்து கொண்டது உள்ளதான் ஓடி நிற்கும்.
அங்கே பூனை இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சிருந்தா எலி ஓடி நிற்கும். ஆனால் பூனைக்கு தெரியும் எலி இருக்குது, அது எங்கே எப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சுதான் உள்ள சுற்றிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஓநாய்க்குள்ளே தான் ஆடுகளை அனுப்புகிறேன்னு ஆண்டவர். இந்த திருச்சாபியில் உங்களை உடைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கலாம், மேபி. அல்லேலூயா. உங்களை குறை சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்கலாம், குற்றப்படுத்துக்கு ஆட்கள் இருக்கலாம், ஒருவேளை ஊழியக்காரையை பற்றி பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கலாம். நிறைய விஷயத்தை நான் வசை சொற்களை கேட்டிருக்கிறேன். அது என்மேல் பூமழையாக விழுந்தது தவிர எனக்கு காயம் ஏற்படவில்லை. அல்லேலூயா. அதை நான் மலர் தூவுகிறதாக எண்ணிக்கொண்டேன். அல்லேலூயா. சில நேரங்களில் வெளியே கடந்து போய் தவறாய் புரிந்து கொள்ளுதல், தவறாய் எண்ணுகிற எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள், அது நிமித்தமாய் பல இடத்தில் பலவிதமாய் பேசினாலும் ஏசினாலும், அல்லேலூயா, அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்வது இல்லை. அதனால் நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? பூமழையாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆமென். பிரபலம், ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட். அடிக்கடி என்ன நினைக்கிறாங்க பாருங்க. எனக்கு ஏசப்பாக்கு அடுத்தது அதிகமாக நினைக்கக்கூடியங்க யார் அப்படின்னாக்கா, என்னை பற்றி பேசுகிறவங்க. அடிக்கடி என் பேரை சொல்லி பேசுவாங்க. அல்லேலூயா. சோத்திரம். நல்லது. அவளுக்கு எனக்கு கர்த்தரை சோத்தரிக்கிறேன். உங்களை யாராவது அப்படி பேசுகிறாங்கனாக்கா நீ பொறுமையோடு சகிக்கிறல்ல. அவங்க என்னதான் பேசுனாலும் என்னதான் சொன்னாலும் அதை பெரிதுபடுத்தாமல், அதை பெருசாக யோசிக்காமல், அது சண்டை போடாமல், வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்துட்டு வந்துடுறீங்கல்ல, அப்பாடி இருத்தை பிடிச்சிருச்சு உங்களை. அது மாதிரி இருக்கிறீங்களா யாராவது? இல்லை வாக்குவாதத்தில் அங்கேயே நிற்கிறீங்களா? ஜங்குன்னு நிற்பாங்க சிலர்லாம். அப்படி நானா நீயா? அல்லேலூயா. டிவியில் தான் நானா நீயா நத்துறாங்க. நம்ம ஆட்கள் வீட்டிலையும் சபையிலையும் சமத நீயா நானா, நானா நீயா அப்படின்னு நிற்கிறான். ஆமே. நம்ம யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆட்களை தான் ஆணுங்க கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு நான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அல்லேலூயா. நல்லவங்களைப் போலவே, ஊழியக்காரர்களைப் போலவே, பொறுப்பாளர்களைப் போலவே நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், அல்லேலூயா அப்படின்னு காண்பித்து கொண்டே சபைக்குள்ளே ஊழியத்தை செய்தாலும், வெளியிலே ஊழியங்களை நிறைவேற்றினாலும், பொறுப்புகள் இருந்தாலும், அல்ல குடும்பத்தில் நம்ப வைத்தாலும், அல்ல ஊழியரை நம்ப வைத்தாலும், அதை கண்டறிந்து கூட அதை பெருசாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல், அதை பெருசாக யோசிக்காமல், அதை நீங்கள் அதை சுட்டி காட்டாமல் என்னைக்கு வரைக்கும் சகிச்சுட்டு போடுறீங்கல்ல, அது ஐ லைக் யூ ஆனால் சொல்ல, அதை நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நீ அந்த இடத்துல இருந்த பற்றியா? அவன் பிடிக்கல, அவன் பண்ணுறது சேட்டை புரியல. ஊழியம் செய்யறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ஆவியில் இருக்கிறாங்க, அபிஷேகத்தில் இருக்கிறாங்க, சத்தியத்தை பேசுகிறாங்க, ஆனால் அவங்க பண்ணுறதே பிடிக்கல. ஆனாலும் அதை கண்டறிந்தும் அதை கண்டு கொள்ளாமல் நடக்கிறீங்கள. அல்லேலூயா. ஆண்டு சொல்கிறார், என்னை போலவே இருக்கிறப்பா, என் கூடவே தான் இருந்தான் யூதாஸ், என் கூடவே தான் இருந்தான் பேதுரு, என் கூடவே தான் இருந்தால் குறை சொல்கிறவன். அல்லேலூயா. என்ன பெனிஷு இன்னைக்கு ஈவினிங்கு பஸ்ஸா கவனிங்க. அல்லேலூயா. சோத்திரம். கூடவே தான். ஆமேன். கர்த்தர் நல்லவர். புரிஞ்சுக்கிடுங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அந்த இடத்துல அப்போஸ்தலர் அல்லாதவர்களாய் அப்போஸ்தலர் என்று சொல்லி காட்டி கொடுக்கிறவர்கள் தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதைப் போலவே வாழுவார்கள். அவர் சொல்லுதான் சரி என்று சொல்லி ஓடுவார்கள். பிடிவாதம் பிடிச்சு நிற்பாங்க. நான் சொல்றதான் கரெக்ட், நான் பேசுதான் கரெக்ட், இல்லை நான் சொல்றது தான், நான் செய்கிறதா என்று சொல்லி. ஆனால் அதை கூட சகிச்ச பார்த்தீங்களா? ஆனால் சொல்கிறாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. மாப்பிள்ளையை கூப்பிட்டு நிற்க வச்சு பொண்ணு பிடிச்சிருக்கா கேட்டாக்கா, அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறதுக்குள்ள ஆமாம் நல்ல முடிவாக சொல்லுங்க. என்ன முடிவாக சொல்லுங்க? நல்லா முடிவாக சொல்லுங்க. நம்ம ஆள் வீட்டுக்கு வந்து சொல்லுவார், பொண்ணு சரியாக பார்க்கலையே. அல்லேலூயா. அதை இன்னொரு முறை பார்க்கறதுக்கு பிளான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிச்சி போச்சு, பிடிச்சதான் மறுபடியும் பிடிக்கிறதுக்கு இன்னொரு முறை. பாருங்கள், என் ஒய்ஃபை நான் மேரேஜ் பண்ணேன். ஒய்ஃபாக இருக்குது இல்லை, முன்னாடி பெண்ணாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்து பெண் பார்க்க போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு போகும்போது நானே போகலைங்க. கேட்டு பாருங்க, பெண் பார்க்க வீட்டுக்கே போகல, மேலே இருக்கிற எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கடைசி எங்கே போய் நின்று கேட்டு பாருங்க. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு திருச்சபை நாங்கள் நிற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகிச்சிருக்கல்ல. ஐயோ, ஏன் கட்டணும் தெரியலை, ஏன் பார்த்தணும் தெரியல. என்னை இங்கே கேட்டாங்க, நான் அங்கே கேட்டாங்க, அங்கே போயிருந்தா நல்லா இருப்பேன், அந்த ஐடி கம்பெனி போயிருந்தா நல்லா இருப்பேன், அந்த ஃப்ளோரில் இருந்தால் நல்லா இருந்திருப்பேன், இது போயிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஏதோ நாங்கன்றதுனால அப்படி நீங்கள் சொல்கிறது, ஏதோ நாங்கன்றதுனால சகிச்சுன்னு வாழ்கிறோம். அப்படி ஒரு ஒரு ஆளை சொன்னாக்கா அப்போ யார் தான் வாழுவாங்க, யார் தான் வாழாமல் போவாங்க? அல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுறோம்? உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, இப்படிதான் கணவன்மார்களும் மனைவிமார்களும் அவரையே பார்க்கறதுனால தான் இன்னைக்கு வாழ்க்கை ஓடுதுன்னு சொல்ல வர்றேன். அல்லேலூயா. அப்பா அப்படின்றதுனால தான் அவர் கொஞ்சம் அப்படி தூக்கி பிடிச்ச பிரச்சனையானாலும் போராட்டம் ஆனாலும் வேதனையாக வந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்தாலும் அந்த அப்பா வர்றதில்ல. அப்பா அப்படின்னா அவர் என்ன அப்பான்னு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அந்த அப்பா பிடிச்ச குடும்பம் தான் இன்னைக்கு வாழுது. அல்லேலூயா. ஏகப்பட்ட பிரச்சனை நீ குடும்பத்தில். ஆமேனா? சரி, போகட்டும், கவனிங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும். பிரதர், 1000 வாரத்தில் ஒரு திருவார்த்தை சொன்னீங்க பிரதர். உண்மைதான் பிரதர், நாங்கள் சகிச்சுட்டு தான் வாழ்றோம். அடுத்து பொறுமையா இருந்ததையும், அதெல்லாம் பொறுமையில வந்துருச்சு. நீ பிரயாசப்பட்டதையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன். இந்த எபேசு அந்த பட்டணத்துக்குள்ளே வாழுகிற போது அந்த எபேசு பட்டணத்துக்குள்ள எப்படிப்பட்டதான அட்மாஸ்பியர் இருக்கு, எப்படிப்பட்டதான இடம் நிறைந்த இடம் அது அப்படின்னு சொன்னா, தியானால் என்று சொல்லப்படுகிறதான ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்கிற இடம். மாந்திரிகவாதிகள், மந்திரம் செய்கிறவர்கள், மந்திரவாதிகள் பேர் போன இடம் அந்த எபேசு பட்டணம். அந்த பட்டணத்தில் பார்க்கிற போது அநேக விக்கிரக ஆராதனைகள், அவ்விடத்தினுடைய கட்டுகள் அதிகம், சத்துருடைய கிரியைகள் அதிகம், எல்லாவற்றுக்கும் மாந்திரிகத்தையும் சார்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த எபேசு பட்டணத்துக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ள போனார். உள்ள போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இருளாய் இருந்த எபேசு பட்டணத்துக்குள்ளாய் பவுல் கடந்து போக ஒரு வெளிச்சம் உண்டானது. ஆதாரமாக நான் வாசிக்கிற போது, மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிற போது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிற போது அதனுடைய காரியத்தை எல்லாம் வியாக்கியானப்படுத்துவதை பார்க்க முடியும். வசனம் சொல்லுகிறது, அந்த சுவிசேஷம் என்கிற ஒரு ஒளி அந்த எபேசு பட்டணத்துக்குள்ள போன உடனே ஒரு பெரிய வெளிச்சத்தை, அந்த இருள் எல்லாம் மாறி ஒரு வெளிச்சமாய் மாறி மந்திரவாதி எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. மந்திரவாதிகளை இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரை நம்பினார்கள், ஆண்டவரை தேடினார்கள். அல்லேலூயாவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த எபேசு இந்த பட்டணத்துக்குள்ள, இந்த எபேசு திருச்சபைக்குள்ள ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவங்க 2 பேரும் பாஸ்டரா இருந்தாங்க. பிறகு அப்போல்லோ பாஸ்டரா இருந்தார். அதுக்கு பிறகு பேதுரு வந்தார். பேதுருக்கு அப்புறம் எனக்கு அன்பான தீமோத்தேயும், அதுக்கப்புறம் யோவானும் கடைசியா அந்த திருச்சபையை நடத்தினார்கள். அல்லேலூயா. எனக்கு முன்னாடி யார் எங்க திருச்சபை நடத்தல, நான் தான் முதல் ஆள் போலுது. அப்புறம் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவா நான். அல்லேலூயா. எனக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லோ இருப்பாரு. அல்லேலூயா. தீமோத்தேயு வருவாரு, பேதுரு வருவாரு. இவங்கெல்லாம் ஊழியக்காரா வருவாங்க நான் நம்புறேன். இந்த திருச்சபை காலங்காலமாய் பல சந்ததிகளை காணும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்னங்க பிரதர், இயேசுராஜா வந்தா போயிடலான்னு பார்த்தா இன்னும் காலங்காலமாக இருக்கணும்னு வர சொல்றீங்களா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சரி, கவனிக்கணும். இந்த திருச்சபையில் அவர் பார்த்ததான காரியங்கள் என்ன? கிரியை, பிரயாசம், பொறுமை, பொல்லாதவளை சகித்தது, சோதித்து பார்த்து நடந்தது, சகித்து கொண்டு இருந்தது, இளைப்படையாமல் ஓடினது.
அல்லேலூயா. இதெல்லாம் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கையில் இருக்கிறதான அந்த தூக்கு நூல் சரியாய் அளவிட்டு பார்க்கும். நீங்களும் நானும் எவ்விடத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நிதானிக்க வேண்டும். ஆமேனா? நீங்க 4வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் நீ ஆதியிலிருந்து கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. முதல்ல வெளிப்பாட பார்த்தோம், 2வது பாராட்டினார, 3வது என்ன சொல்றாரு? பலவீனத்தை பேசுற. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்கிட்ட பிடிச்சத சொன்னார். நான் எப்படிப்பட்டவர் அவனுக்கு வெளிப்படுகிறேன்னு சொன்னார். இப்ப சொல்றாரு, ஆதில இருந்த அன்பை விட்டுட்டியே. எல்லாம் ஓகே. ரட்சிக்கப்பட்ட நாள்ல நான் ஆண்டவர்கிட்ட இருந்த ஜெபிச்சது, கிட்ட நெருங்கினது, ஞானஸ்நானம் எடுத்த உடனே அந்த அபிஷேகத்துல துள்ளி குதிச்சது, அந்நிய பாஷை பேசினது, ஊழியத்துக்கு ஓடி வந்தது, விடியற் காலையில் அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுவேன். ஊழியர் எங்க போறான்னு சொல்லி கேட்டு அவரோட ஊழியத்துக்கெல்லாம் போனேன். எப்போ ஜெபம், எப்போ ஜெபம், எப்போ ஜெபம், எப்போ தேர்ஸ்டே வரும், எப்போ ஃப்ரைடே வரும், எப்போ சண்டே வரும், எப்போ சண்டே ஈவினிங் வரும், அப்படியெல்லாம் எதிர்பார்த்து ஓடின காலங்கள். ஆரம்பத்தில் ஆதியில் இருந்தப்பா என் மேலே உனக்கு அந்த அன்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த அன்பு எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. எபேசு சபையே, உங்கள்கிட்ட பிடிச்சது எனக்கு தெரியும், அதனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆனால் உங்கள்கிட்ட பிடிக்காத ஒன்று இருக்குது, அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கேட்டுக்க. நீ பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறாய். ஆதில் இருந்த அன்பு இழந்திருக்கிறாய். ஆதில் இருந்த அந்த ஜெப வாழ்க்கை இழந்திருக்கிறாய். உன் ரட்சிப்பின் மேன்மை இழந்திருக்கிறாய். இரவு நேரங்கள் எல்லாம் அந்த நாட்களில் இரவு நேரம் எல்லாம் ஜெபித்தாய். இப்போ இரவு நேரம் எல்லாம் செல்போன், சினிமா, சீரியல், ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், ஆபாச படங்கள், லவ் சாங்ஸ், லவ் ரீல்ஸ். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஒரே ஆவி கூட்டம். உன் வீட்டில் செல்போன்ல நீ என்னெல்லாம் பார்க்கலாம், அந்த ஆவில வீட்டை சுத்துது பாரு. உன் வீட்டுடைய பிரச்சனை, சண்டை, வேதனை, நீ பார்க்க ரீல்ஸ் உலகத்தை உள்ள கொண்டு வர, உலகத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்க. உன் வீட்டுக்குள்ள உலகத்துடைய ஆவி வச்சிருக்க. சீரியலை பார்த்து உட்கார்ந்து சீரியலுக்குள்ள ஆவியில உள்ள வருது. சினிமா சாங்க பார்த்தா சினிமாக்காரன் எழுதுன, அவன் எழுதுன அந்த வரியில எல்லாம் அந்த கிரியை இருக்கு பாருங்க, அதெல்லாம் வீட்டுக்குள்ள நுழையுது. நம்ம என்னவோ நினைச்சு சீரியலை பார்க்கறது, சினிமாவை பார்க்கறது, செல்போன்ல வரதெல்லாம் கண்டதையும் பார்த்து உட்காந்து ஸ்போர்ட்ஸ் வேற, WWF வீட்டில் ஃபைட்டிங் நடக்குது பாரு. இந்த WWF எல்லாம் பார்க்குற ஆட்கள் வீட்டில் எல்லாம் இந்த WWF பார்க்குறாங்க பார்த்தியா, அதில் சண்டை நடந்துனே இருக்கும். அல்லேலூயா. சண்டை படத்தை பார்க்கறது, சில மாந்திரிகமான காரியங்களை பார்த்துட்டு, சிலனா இந்த பேய் படத்தை பார்க்கறது. வீட்டுக்குள்ள பேய் தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. நீ பேயா மாறிடு சீக்கிரமா. அல்லேலூயாவா. மற்ற ஊழியக்காரர் குறை சொல்றதை பார்த்துருந்தா நீ ஒரு நாள்ல குறை சொல்ற ஆளாவே மாறிடுவேன். ஆமேனா? ஆதில இந்த அன்பை விட்டுட்ட. இரவு நேரங்களை எதுக்கு கொடுக்கிற? பகல் நேரத்தை எதுக்கு கொடுக்கிற? ஆதில ஜபம், பைபிள், வேதம், சபை, ஊழியம், பாஸ்டர் எங்க போறீங்க, உபவாசம் எப்போ பாஸ்டர் போறீங்க, எங்க போலாம் மினிஸ்ட்ரிக்கு, அப்படிலாம் கேட்டு போக இன்னைக்கு விட்டா போதும், கல்லப்படக்கூடாது, மறைஞ்சிட்டு போ, போகிற வழியா போ. வாங்கி கொள்ள வேண்டிய நாட்களை வாங்கி கொள்ள போற. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அதில் இந்த அன்பனை இழந்துட்டு இருக்கிறேன். தானியேலுடைய புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 25 28 வரைக்கும் வாசிக்கிற போது தராசில் நிறுத்துகிறார். யாரை நிறுத்துகிறார்? மெனே தெக்கேல் உபாசீன் என்று சொன்னார். ஒரு கையிருப்பு சாந்து பூசப்பட்ட சுவற்றில் வந்து எழுதுகிறது. பெல்ஷத்சாரா, அல்லேலூயா, எழுதுகிறார். கவனிக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, எடுத்து வாசிக்கலாமா? தானியேல் 5ஆம் அத்தியாயம் 27வது வசனம் 27. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே தெக்கேல் உபாசீன் என்பதே இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதுக்கு முடிவுண்டாக்குவ. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதிலிருந்து அன்பை விட்டு வெளியே வந்திருக்கிறனா,
இன்னைக்கும் குடிய விடுறதில்லை, ஸ்மோக் பண்ணதை விடுறதில்லை, கெட்ட வார்த்தை பேச விடுறதில்லை, அடாவடிதான வாக்குவாதம், தர்க்கம், பெருமை, பொறாமை, பொச்சரிப்பு, எரிச்சல் இருக்கக்கூடுமானால் எழுதி வச்சுக்க, உன் ராஜ்யம் மாற முடிய போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் ஆளுக வீட்டில் குறைய போகுது, உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு அதிகாரம் குறைய போகுது, உனக்கு வந்த ப்ரமோஷன் குறைய போகுது, உனக்கு வந்த வருமானம் குறைய போகுது, உங்கள்கிட்ட இந்த திறமை குறைய போகுது, உங்கள்கிட்ட இருக்கிற பலன் குறைய போகுது, உனக்கு கொடுக்கப்பட்டதான தாளந்து குறைய போகுது. கொடுத்ததெல்லாம்னா அதை வைத்து கொண்டு எனக்கு விரோதமாக எழும்புறன்னா, சத்தியத்துக்கு எதிராக வாழ்ற அப்படின்னா, உன் ராஜ்யத்தை நான் மட்டிடுவேன், உன் ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன். அது மாத்திரமல்ல, வாசிங்க. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறாய். குறைய காணப்பட்டாய் என்றும், தராசு நிற்க வைக்கப்படும் பொழுது பார்க்கிறார், உன்னை குறைய நீ காணப்பட. நான் வைத்த இடத்துல இல்லை, நான் உன்னை நம்பி கொடுத்ததான குடும்பத்தில் இல்லை, நான் நம்பி கொடுத்த வாழ்க்கையில இல்லை, நான் நம்பி கொடுத்த ஊழியத்தில் இல்லை, நான் நம்பி கொடுத்த பொறுப்புல இல்லை, நான் நம்பி கொடுத்திருக்கிறதான தாளந்துகளில் இல்லை. நீ குறைய காணப்படுகிறாய். வெளியில ஒரு பொருளை வாங்கும் போது எடை போட்டு வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வருகிற போது பார்ப்போம் முள்ளு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. செருபாபேலுடைய தூக்கு நூலை பிடித்து பார்த்தார். இன்னைக்கு ஆண்டவர் கையில் தராசு நூலை வச்சு உன்னை வச்சு பார்க்கிறாரு, நீ எப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லி. எங்கப்பா அந்த ரட்சிப்பு? எங்க அந்த பரிசுத்தம்? கொடுத்த தாளந்து எங்க? கொடுத்த வருமானம் எங்க? கொடுத்த குடும்பம் எங்க? கொடுத்து இருக்கிறதான பொறுப்பு எங்க? உன்னை நம்பி கொடுத்தனே, நீ குறையிற, என் அன்பில் இல்லை. இது எல்லாவற்றிலும் என் அன்பை விட்டுட்டு உலகம், பணம் சம்பாதிக்கணும், பிஸ்னஸுக்கு போகணும், வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், வேலைக்காக சர்ச்சு லீவு, குடும்பத்துக்காக சர்ச்சு லீவு, ஆண்டுடைய ஆராதிக்க வர்றதில் ஆதிலிருந்து அன்பு குறைந்து விட்டது. ஆண்டுடைய பிரஷர் எல்லாம் படிச்சு வேலை, பணம் வரணும் பிரதர், போனா ஓட்டினா பணம் வரும், பணம் வந்தா வீட்டுக்கு செலவுக்காக எடுத்து வைக்க ஒரு வீட்டை வாங்க. நான் இன்னைக்கு எழுதி வச்சு வாங்க மாட்டேன், எழுதி வச்சுக்க. தேவ சமூகத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது போறீங்கன்னா அதுல ஒரு லாபத்தை காணும், அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னா எழுதி வச்சுக்க, கிடைக்காது. தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில், தேவ சன்னிதானத்தில் வந்து ஆராதிக்க வேண்டிய நேரத்தில், அந்த அன்பை கிட்டி நெருங்க வேண்டிய இடத்துல இராதபடிக்கு உனி வேறு ஏதாவது இடத்தை கொடுத்து எண்ணங்களை உருவாக்கி யோசனை சிந்தித்து நீ கடந்து போகிற என்று சொன்னால் அது உன்னுடைய வாழ்க்கை ஈடேறுவது கிடையாது. ஆமேனா? முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. வசனம் சொல்லுகிறது, தடை வராதபடிக்கு நீ விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணா உனக்கு வாசலை திறப்பார். ஆறா நடந்து வீட்டில் கால் மேலே கால் தூக்கமா, கையில் ரிமோட்டை வச்சுட்டு டிவிலையா, உங்கள் பார்வை எங்கே இருக்கு? செல்ஃபோனை கையில் வச்சு உட்காந்துருக்க. அல்லேலூயா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆட்களுடைய கண்களை எடுமாண்டவரே, அந்த கை விரல்களுக்கு நரம்பு தலைச்சு வருவதாக. இப்படித்தான் பண்ணுவேன், இப்படித்தான் பண்ணுகிறேன். எப்படி கை வந்துச்சுன்னா பண்ணுவியா? என் ஜபலா இப்போ வித்தியாசம் மாறிடுச்சு. அவரே இரக்கமாக இருந்தாலும் இவர் இறங்க மாட்டார் போலகுது. அல்லேலூயா, அவர் இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா, அவர் இரக்கம் உள்ளவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. நீ அன்பாலே நிறைந்தவர், பாசத்திலே உயர்ந்தவர், ஆனவர் ஐயா. அன்பாலே நிறைந்தவர், பாசத்திலே உயர்ந்தவர், அற்புதரும் ஆனவர் ஐயா. Amazing Lord, you are amazing. 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 Hallelujah. அவர் இரக்கம் உள்ளவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னிடத்துல இன்னைக்கும் பேசுறாருன்னா இரக்கம் உள்ளவராக பேசிட்டு. ஆதில் இந்த அன்பை விட்டுட்ட. உன் நேரம் ஜபம் அளவு என்ன தெரியுமா? உன் வேலை நேரம் அளவு என்ன தெரியுமா? கிளாஸ்ல ஊற்றி அளவு எடுத்து குடிக்கிறிய அளவு தெரியுமா? தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணோம்? ராவா அடிக்கலாமா? அல்லேலூயா. கலக்கிற ஆண்டு வந்து இறங்கி நின்று கலக்கணும்னா நீ கலங்கி போயிடுவ. அல்லேலூயா.
பெதஸ்தா குளத்தை கலக்கிறதுக்கு தான் ஆண்டவர் தூதன் அனுப்பினார். நீ கலக்கிறதுக்கு இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சுது? வாயில வச்சா எடுக்கிறது இல்லை, ஊதுற இயேசுவின் நாமத்தில். ஆமென். அந்த ஆவில நீங்க இருந்து போயிடணும். இதுக்கப்புறம் வாயில வைக்கும் பொழுது கொல்லி கட்ட வைக்கணும். ஆன்ஸ் போடுற இதெல்லாம் ஏன் பேசுறா தெரியல எனக்கு. பொடி போடுற டீ பைத்தியம், பொடி பைத்தியம், போதை பைத்தியம், சாராய் பைத்தியம், குடி பைத்தியம், பீடி பைத்தியம், சிகரெட் பைத்தியம். நான் அடிக்கடி ஆண்டு சொல்வேன், ஆண்டவரே சரியான மென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஒன்று ஒரு ரகமாக இருக்கு. நான் உங்களை சொல்ல மாட்டேன். ஒன்று ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு மாதிரி இருக்குது. இதை பிடிச்சிருத்தா அது அப்படி பண்ணுது. அல்லேலூயா. ஆனால் கேட்பேன், ஆண்டவரே இது பிரெயினா, அல்லேலூயா, இல்லை இது ட்ரெயினா, எவ்வளோ தான் ஓடும்? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதில் இந்த அன்பை விட்டுட்ட நீ நினைச்சாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ விழுந்து விழுந்து உட்காந்து ஜெபம்னாலும் கிடைக்காது. அதில் இந்த அன்புக்கு திரும்பணும். இது எபேசு சபையை பார்த்து சொல்றப்பா, நீ சகித்து கொண்டப்பா, நீ கண்டறிந்து உண்மையா இருந்தப்பா, நீ பிரயாசப்பட்டப்பா, உன் கிரியெல்லாம் பார்க்கிறப்பா, நீ பொறுமையா இருந்தப்பா, இதெல்லாம் சரிப்பா. ஆனால் அதில் இந்த அன்புல இல்லை. நீ உளுத்துக்கு வர்ற, காணிக்க போடுற, தசமாவது கொடுக்குற, உளுத்து எடுத்து மாங்க செய்ய, இரவு பகல் தூக்கம் இல்லாமல் நைட்டுக்கு காலைல 3 மணிக்கு போகிற, மறுபடியும் 7 மணிக்குள்ள எழுந்து வந்து சபையில் நிற்கிற, உளுத்த செய்கிற, நெவர். இதை நான் அங்கீகரிக்க மாட்டேன். நான் அப்படியே ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் எ டைம் நாங்களாம் இப்படி தெரியுமா, இப்போ எப்படி அப்படி இருந்தோம், எப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி. அல்லேலூயா. அதில் இந்த அன்பை விட்டுட்டு இருக்கிற பேர் என்னைக்கு எபேசு சபையே, என்னைக்கு மனம் திரும்பதுக்கு மனது இருக்கக்கூடாது, மனம் திரும்ப. அல்லேலூயா. உன் பலவீனத்தை நீங்க ஆண்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கல, அன்பு இல்லை. பக்கத்தில் பார்த்து ஜெபிக்கல, அன்பு இல்லை. வேத வாசிகள் அன்பு இல்லை, பரிசுத்தமா இல்லை, அவர் மேல அன்பு உனக்கு கிடையாது. சும்மா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அன்பே 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 அப்படின்னா நீ ஏன் உன்ன இருக்கிறன்ற மாதிரி இருக்குது. அல்லேலூயாவா. ஆனா பாடு, முழு உள்ளத்தோர் பொய் சொல்லாத. அல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பொய் தானே. 1.5 மணி நேரம் கூட ஆவில உட்கார முடியும். உனக்கு முழு பலங்க இருக்கா? இங்கே உட்காந்து எத்தனை பேர் சிந்த அலை பாஞ்சிச்சு. பெனிஷுக்கு அப்படி ட்ரெயினில் போகிற மாதிரியே கனவு இருந்திருக்கும். ராஜாக்கு வீடு கட்ட கனவாக இருக்கும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? முத்துலட்சுமிக்கு தன் கணவர் எங்கே இருக்கிறார்ன்ற கனவுலேயே மறந்து நிற்பாங்க. அல்லேலூயாவா. உட்கார்றது 1.5 மணி நேரமும் 2 மணி நேரமும் இது இல்லை, ஏகப்பட்ட சிந்தை. அதில் இந்த அன்பை விட்டு வெளியே போயிட்டேன். ஜெபிக்காதவர்களே, வேதத்தை கரத்தில் எடுத்தும் படிக்காதவர்களே, படித்தும் புரிந்து கொள்ளாதவர்களே, புரிந்தும் நடக்காதவர்களே, ஜாக்கிரதை. நீ காலம் செல்லாது, நீ செல்லா காசாயிடுவ. பழைய நோட்டு கூட இப்போ மதிப்பு வந்துருச்சு, பழைய காயின் கூட மதிப்பு வந்துருச்சு லட்சக்கணக்கில். பழைய நாணயத்தை கொடுத்தா நீ லட்சத்தை தர்றான், பழைய நோட்டு 1 ரூபா நோட்டு கொடுத்தா லட்சங்களை தர்றான். நீ செல்லா காசாயிடாத. அல்லேலூயா. ஆமேன். கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை தேவை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா கல்லறையில் மட்டும்தான், எதுக்குமே வேலை போக மாட்டோம். ஆமேனா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அதில் இந்த அன்பை விட்டல்ல என்னது அலசிப்பார், ஆராய்ந்துப்பார். எத்தனை முறை பேசி பேசி இன்னும் மாறாமல் இருக்கிறேன்னா நீங்கள் மாறி ஆகணும். மாறல அப்படின்னா எழுதி வச்சுக்க, நான் எழுதி கொடுத்துட்றேன், எழுதி வச்சுக்க. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நடக்கிறது நடக்கும். அல்லேலூயா. இருக்கிறது இருக்கும், போகிறது போகும். புரிஞ்சவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்த. அல்லேலூயா. என்னுடைய நியாயத்திற்பல்ல, அவருடைய வார்த்தை சொல்கிறேன் நான். அல்லேலூயா. சொல்லிட்டாரு, கண்டவைகளும் இருக்கிறவைகளும் இனி சம்பவிக்க போகிறவைகள். இதை தான் நான் பேசுகிறேன். அப்படி பார்த்துட்டேன்ப்பா,
இப்படி நீ இருக்கிற, இனி என்ன சம்பவிக்கின்றதையும் சொல்லிடுறேன். ஆமேனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காண்கிறதும் இருக்கிறதும் இனி சம்பவிக்கிறதும். இப்போ நான் கண்டிருக்கிறேன், நான் இருக்குது எனக்கு தெரியும், இனி என்ன சம்பவிக்கணும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமேனா? பாதியில இருந்து அன்பை விட்டாய், ஆயிரம் பேர் எனக்கு என்ன இருக்கு, குறை உண்டு. தானியேலுடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த ராஜாவுடைய ராஜ்யபாரத்தை மட்டிடுவது மாத்திரமல்ல, அடுத்தவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ குறைய காணப்படுகிறாய், ஆகினால் என்ன செய்கிறார்? அவருடைய ராஜ்யபாரத்தை மேதி இருக்கும் பேசி இருக்கும் ரெண்டா பிரிச்சு கொடுத்துறார். உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான்பா, ஏற கட்டு முடிஞ்சது. உன்னை வச்சு பிளான் பண்ண, ஒரு 5 திருச்சபை கட்டலான்னு பிளான் பண்ண, ஒரு 50,000 ஆத்துமாக உன்னை சூழ்நிலை சொல்ல வைக்கலாம் திட்டம் பண்ண, உங்ககிட்ட அந்த 9 வரங்களையும் கொடுத்து அநேகளுக்கு விடுதலை கொடுக்கணும்னு பிளான் பண்ண, உனக்கு 4 வீடு கொடுத்து நீ சுகபோகமாக வாழ்ந்து நீ சுவிசேஷத்துக்கு சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு வச்ச, வேலையை கொடுத்த, உனக்கு சம்பளத்தையும் கொடுத்த, ஆனால் அதில் உண்மை இல்லைல்ல, எழுதி வச்சுங்க. ஒன்று ஒன்றா எஸ்கேப் பட்டு 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 நிற்கிறோம். என்னங்க பிரதர் சொல்கிறீங்க? உண்மையா? சபைக்கு வந்தால் நல்ல வார்த்தை சொல்லி கேள்விப்பட்ட நீங்கள், நான் நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு பிரியம்தான், ஆனால் வசனத்தை அதை கொடுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும்? முதல்ல பாராட்டும் போது பிடிச்சிருக்கு, ஆமாம், அன்பு, ஆமாம், பொறுமை, ஆமாம், இதை ஏன் கேட்டுக்கு தான் ஆகணும். அல்லேலூயா, சோத்திரம். ஆமாம், பாய், ஒரு அரை பிளேட் பிரியாணி கட்டு பாய் சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷம், காசு கொடுக்கும்போது எவ்வளோ வருத்தம். கர்த்தர் நல்லவர். பிரியாணினா சந்தோஷம் வருது, காசு வேணும், எவ்வளோ பாய் எக்ஸ்ட்ரா ஊற்றுற பாரு, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துட்டு பாரு. இருக்கிறவங்கள அந்த கரங்களை போய் தள்ளியில் சொல்லி இருக்கணுமே, அதிலிருந்து அன்பை விட்டுட்டு இருக்கிற, நீ தேவனுடைய சமூகத்தில் அமர வேண்டிய நேரத்தை விட்டுட்டு இருக்கிற, ஆலயத்துக்கு வர வேண்டிய உன் கடத்தில் நம்பி கொடுத்த பொறுப்புகளையும் பரிசுத்தத்தை இழந்துட்டு இருக்கிற, வார்த்தை நடக்க மறந்துட்டு இருக்கிற, ஐக்கியத்தில் இல்லாமல் இருக்கிற, பரிசுத்த ஜீவன் செய்யாமல் இருக்கிற, ஆண்டு கொடுத்தது தசமமாக கொடுக்காம இருக்கிற, ஜாக்கிரதை. கஷ்டம், எரிச்சலான ஒரு வாழ்க்கையை மாறிடும். ஆண்டு எரிச்சல் பட்டால் நம்ம நிற்க முடியாதுங்க. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆதிலிருந்து அன்பு குறைஞ்சி சொல்லு, பக்கத்தில் ஆதிலிருந்து அன்பு குறைஞ்சிருக்கு. சரிப்படுத்திக்க. உன் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? உன் வீட்டுக்குள்ளே தனித்து உட்காந்து ஜெபம் பண்ணுறியா? வேதத்தை வாசிக்கிறியா? வாசித்தபடி தான் நடக்கிறியா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எத்தனை முறை ட்ராவலில் போயிட்டு வந்துனுங்கிற, ஆண்டு பாதுகாத்தாரா இல்லையா? உன்னை நடத்தினாரா இல்லையா? ஆபத்து வரும்போதெல்லாம் அவனை தூக்கி சுமந்தாரு. அவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஆமென். அந்த தெய்வத்திற்கு நேரத்தை கொடுக்க முடியல, ஆனால் 31ஆம் தேதி ஏடிஎம்ல போய் பார்ப்பேன், செல்ஃபோனை செக் பண்ணுவேன், சம்பளம் போட்டாங்களா? அல்லேலூயா. என்னது சம்பளம் வந்துருச்சா? ஜிபே செக் பண்ணி பார்க்குறது, நம்ம சொல்லாமல் போட்டாங்களா, வந்துருச்சா, அடிக்கடி செக் பண்ணி பார்க்குறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ப்ரொமோஷன் தடுக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாகுது. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு எனக்கு வாஞ்சே இருக்குது. அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து ஆதிலிருந்து அன்புக்கு திரும்பிடுங்க, ஆதிலிருந்து அன்புக்கு திரும்பிடுங்க. அவர் கொடுத்தவைகள் எல்லாம் அவருக்கு உண்மையாக இருக்கும்படி நீ பயன்படுத்து, உனக்கு உண்டானதும் கரத்தில் ஆண்டவர் தருவார். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. நீங்க 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, பலவீனத்தை காமிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப அடுத்து சொல்றாரு என்ன தெரியுமா? பரிகாரம். சொல்லுங்க, பரிகாரம். புடுபுடுகாரன் சொன்னா நம்புவ, ஆண்டு சொன்னா நீ கேட்கறதுக்கு யோசனையாவே இருக்கும். சொல்லுங்க, என்னங்க? நீ வாசிங்க. நீ என்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்திருக்கிற, எங்க விழுந்து, எந்த பாவத்தில் விழுந்திருக்கிற, எந்த இச்சையில விழுந்திருக்கிற, எந்த பெண்ணினால விழுந்த, எந்த பையனால விழுந்த, யாரால இன்னைக்கு விழுந்துட்டு இருக்கிற, சபைக்கு எதுக்கு வர, ஆலயத்துக்கு எதுக்கு வர, யாரை பார்க்க, யாரை நோக்க? அல்லேலூயா. கண்களும் நோக்க, அவளும் நோக்க, நானும் நோக்க. அல்லேலூயா. அதை கடவுள் பார்க்க. அல்லேலூயா. அப்புறம் சத்துருவனை தாக்க. அல்லேலூயா. அப்புறம் சபை விட்டு உன்னை நீக்க. அல்லேலூயா. கவனிங்க, எந்த நிலைமையில நீ விழுந்த பாரு. கோடாரி விழுந்த இடத்த சொன்னான். எலிசா கூட அழைச்சிட்டு வந்த அந்த தீர்க்கதரிசி புத்திரன் சொல்றான், இந்த இடத்துல தான் விழுந்ததுன்னு சொன்ன உடனே அங்கு ஒரு என்ன செய்யப்படுது, ஒரு
கட்ட வெட்டப்படுகிறது, ஒரு கொம்பு வெட்டப்படுகிறது. அந்த கொம்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. விழுந்த இடத்துல போடும் பொழுது விழுந்த இடத்துல இருந்து அந்த இரும்பு மிதந்து கொண்டு மேலே வந்து நிற்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னைக்கு வெட்டப்பட்ட இடம் கவனிக்கணும். நீ விழுந்த நிலைமை எது? உன் புருஷனுக்கு விரோதமாக நீ விழுந்துட்டியா? உன் மனைவிக்கு விரோதமாக விழுந்திருக்கிறியா? சபைக்கு விரோதமாக விழுந்திருக்கிறியா? சத்தியத்துக்கு விரோதமாக விழுந்திருக்கிறியா? ஊழியக்காருக்கு விரோதமாக விழுந்திருக்கிறியா? இல்லை உன் வாலிபத்துக்கு விரோதமான காரியத்தை செய்து விழுந்து கிடக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நிலைமையில விழுந்தாய் என்பதை நினைத்து முதல்ல பக்கத்து சொல்ல நினைக்கணும். பார்த்து சொல்லுங்க, நினைக்கணும். இப்பதான் எல்லாம் மறந்துட்டு வந்த மறுபடியும் நினைக்க சொல்றீங்களே. நான் அதை நினைக்க சொல்லலை. நீ எதுல விழுந்துன்றதை நினை. ரெண்டாவது என்ன சொல்றாரு? நினைச்சத. ரெண்டாவது என்ன சொல்றாரு? மனம் திரும்பி. ரெண்டாவது மனம் திரும்ப. நினைச்சாதான் மனம் திரும்ப முடியும். ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். இது இல்லை. நினைச்சதை வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து ஆண்டுக்கு எல்லாம் தெரியுமா? ஏசப்பா எல்லாம் மன்னிச்சிடுவார். நீ வாயை திறந்து அறிக்கை பண்ணாதற்கும் பாவம் மன்னிக்கப்படுவது கிடையாது. ஆமேனா? பார்த்து சொல்லுங்க, பாவம் மன்னிக்கப்படணும். அறிக்கை பண்ணு. அல்லேலூயா. உன் பாவம் உன் சந்ததி பிடிக்கும், பிள்ளையை பிடிக்கும், உன் சந்ததி முழுசும் சாபமாக்கிடும். அல்லேலூயா. உன் சந்ததி சாபமாக்காத. நீ நல்லா இருக்கணும்னா உன் சந்ததி நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும், நீ செஞ்ச பாவத்தை அறிக்கை பண்ணணும். இல்லைன்னா உன் பிள்ளையை தாக்கும், பிள்ளையுடைய பிள்ளைகளை தாக்கும், பிள்ளையுடைய வாழ்க்கையை பாதிக்க பண்ணும். எத்தனை தலைமுறைக்கு விசாரிப்பேன்? எத்தனாம் தலைமுறை விசாரிப்பேன்? என்னது? நான் 7ஆம் தலைமுறை வரைக்குமா? என்ன புதுசாக இருக்குது? புதுசாக பைபிள் எழுதிட்டீங்களா? 4ஆம் தலைமுறை வரைக்கும் சாபம் இருக்குமா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டுடைய வார்த்தையின்படி நடந்த எத்தனை தலைமுறைக்கு ஆசீர்வாதம்? 1000 தலைமுறை. எப்படி? எது வசதி? அப்போ என்ன பண்ணணும்? ஆதிலிருந்து அன்புக்கு திரும்புவதற்கு எந்த நிலைமையில் நான் விழுந்தன்றதை புரிஞ்சு அதை நினைத்து, ரெண்டாவது சொல்லுங்க, நான் மனம் திரும்பணும். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பது அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஆண் மகனை இச்சையோடு பார்ப்பது, அழகா இருக்கிறாங்க. நான் அதிகம் சொல்லுவேன், பார்க்குற 2 காரியம் ஒன்று அசிங்கமாக இருந்தாலும் பார்க்கலாம், அழகாக இருந்தாலும் பார்க்கலாம், பார்க்க தோணும். அல்லேலூயா. இந்த திருச்சபையில் கட்டு முடிஞ்சா த்ரோட்டு கட்டு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சபையாக இருக்கணும். நீ சபை, நீங்க சபை, நீங்க அந்த ஆலயமாக இருக்கணும். எந்த பெண்ணையும் மனதில் நினைக்கிறது, பையனை மனதில் நினைக்கிறது, யோசிக்கிறது, சிந்திக்கிறது, ஆசையாய் நினைச்சிட்டு வாழ்றது ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்ல. ஆதாமுக்கு பெண்ணை பார்த்தது தேவன் தான். அல்லேலூயா. அந்த மாதிரி நமக்கெல்லாம் யார் தான் பார்க்கணும்? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன், கல்யாணமான ஆசைப்பட்டு சொல்லிட்டு அதை மறுபடியும் தேவ சமூகத்தில் வர சொல்கிறேன். அது அப்புறம் வம்பல போய் நான் முடிச்சுட்டு போகிறேன். பிரதர் நீங்கள் தான் சொன்னீங்க பிரதர், நானும் ஆமேன்னு சொல்லிவிட்டேன். அல்லேலூயா. ஆமாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு யார் தான் பெண்ணு பார்க்கணும்? திருமணம் ஆகாதவங்களை பார்த்து திருமணம் ஆனவங்க தான் சொல்லுங்களேன். ஏன் கஷ்டப்படுறீங்க? யார் தான் பார்க்கணும்? தேவன் தான் பார்க்கணும். என்னப்பா என்ன தேவன் பார்க்க நீ என்ன சொல்லுங்கிற? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தான் உனக்கு நான் திருமணத்தை நடத்தி வைக்கணும். பெண்ணை நீ பாத்துறாத. அந்த அன்பு வம்பு, அதுக்கப்புறம் எல்லாமே எல்லாம் இருந்ததெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். இருந்த சமாதானம், சந்தோஷம், நிம்மதியெல்லாம் போயிடும். நீ ஏன் பாத்துறாத? அல்லேலூயா. தெம்பு வராது, வம்பு தான் வரும். அல்லேலூயா. இப்போ பரிகாரத்தை சொல்றாரு, நீ விழுந்த இடத்தை பார்த்தல்ல, நினைச்சல்ல, இப்போ மனம் திரும்பும்படிய வாய்களை தர. மனம் திரும்ப. அடுத்து என்ன சொல்றாரு? ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அடுத்து மனம் திரும்பின நீ ஆதியில எப்படி இருந்த? என்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்த? எப்படி ஆலயத்தில் வந்த? எப்படி பரிசுத்தமா இருந்த? கீழ்ப்படிந்த பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதுலையும் சபையிலையும் ஊழியத்திலையும் நீ கடந்து போன இடத்துல, உன் வீட்டுக்குள்ள, உன் வேலையில எப்படி உண்மையா இருந்த? ஆதியில செஞ்ச அந்த கிரியை மறுபடியும் உன் வாழ்க்கையில தொடரணும். அல்லேலூயா. இருக்கிறவங்க கரங்களை வை தலையில சொல்லுவீங்களா? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆதியில விட்டதான் அந்த அன்பை இன்னைக்கு நான் திரும்ப பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாரும் பிரயாசப்பட போறோம். நம்ம நேரம் கடந்து போயிடுச்சு. கவனிக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நானுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்க போறேன். மார்த்தாள் தன்னை விட்டு விடப்படாத நல்ல பங்கை
பத்தியா ரொம்ப அதி புத்திசாலி. அதுதான் பைபிள் காலேஜ் வந்து கற்றுக்கணுன்றது. அல்லேலூயா. மாத்தாள் என்ன பண்ணா? பற்பல வேலைகளை குறித்து கவலையாகவே இருந்தா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆதில் இருந்த அன்புக்கு திரும்பலன்னா உன் வேலையில் நீ பிஸியாக தான் இருக்கணும், கவலையாக தான் இருக்கணும் வாழ்க்கையில். ஆனால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க மரியாள் தெரிந்தெடுத்து கொண்டாள். அவள் ஆதியில் இருந்த அன்பிலே தரித்திருந்தாள். அந்த இயேசுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தாள். தேவ சமூகத்தை நோக்கி கொண்டிருந்தாள். தேவனை பார்த்து கொண்டிருந்தாள். தேவனுடைய சமூகத்தை நித்தமாய் அவள் கடந்து போய் கொண்டிருந்தபடியினாலே அவருடைய வாழ்க்கையில் நல்ல பங்கு இருந்தது. ஆமேனா? விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க, இன்னைக்கு உன்னுடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறவர். இன்றைக்கு உன்னை பார்த்து ஒரு நல்ல ஒரு தருணத்தை வாய்ப்பு தர்றாரு. ஏம்மா, நீ இந்த பலவீனப்பட்டிருக்கிற, இந்த இடத்துல நீ விழுந்து கிடக்கிற, இந்த சிந்தையாக இருக்கிற, இவன்கிட்ட பகையாக இருக்கிற, இவங்கிட்ட கசப்பாக இருக்கிற, இவனுக்கு கோபமாக இருக்கிற, எரிச்சலாக இருக்கிற, நீ நெகட்டிவாக நினச்சிருக்கிற, நீ விசுவாசம் இல்லாமல் இருக்கிற, நீ ஜெபிக்காமல் இருக்கிற, நீ பரிசுத்தம் இல்லாமல் ஜீவித்து கொண்டு இவங்களை இதை சொல்லி வச்சிருக்கிற, உங்களை பற்றி இவங்களை தர்க்கம் பண்ணி இருக்கிற, இன்னைக்கு ஆண்டவர் நீ விழுந்த இடத்துல நினைத்து அதை மனம் திரும்பி நீ ஆதிலை செய்ததாய் மீண்டும் செய்யத்தக்கதாய் ஆண்டவனை எழுப்பி விடுவதற்கு ஒரு கிருபையின் ஆவியை கர்த்தர் மேல் ஊற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ பரிகாரத்தை சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா கவனிக்கணும். என்ன செய்யணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும். சங்கீதம் 39:3. அந்த சத்தியம் அது விறகு. அந்த வார்த்தை கேட்கணும். இந்த என்ன செய்யும்? இந்த விறகானது பற்றி எரிய ஆரம்பிக்கும். ஒன்று பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ செய்ய வேண்டியதை சொல்கிறேன். என்ன செய்யணும் அப்படின்னா, நீ வார்த்தையில் நடக்கணும், சத்தியத்தில் நிற்கணும். சொல்லுங்க, எதில் நிற்கணும்? சத்தியத்தில் நிற்கணும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறான்னு சொல்லி கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டா. இன்னைக்கு ஆதிலேருந்து அன்புக்கு நீ திரும்பணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு முதல்ல ஒரு வேத வசனத்தை நீ அதிகமாக வாசிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் வாசித்தனா ஒரு மாதத்தில் வேத முடிக்கலாம். 10 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, அவனுக்கு 10 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னாக்கா 3 மாதத்தில் வேதத்தை முடிச்சிடலாம். இல்லை 3 அதிகாரத்தை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 365 நாள் ஒரு வருஷத்தில் வேதாகத்தை முடிச்சிடலாம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நீ வேதத்தை எந்த அளவுக்கு நேசித்து நீ படிக்கிறீர்களோ அந்த வார்த்தை உங்களை நடத்த ஆரம்பிக்கும். அது உன்னை சுமக்க ஆரம்பிக்கும், உனக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பிக்கும், உன்னை பலப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையில் விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும். நீ படிக்க படிக்க விடுதலை, படிக்க படிக்க விடுதலை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்க நடக்க சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற போது, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற போது, ஆமேனா, காண்றதே இல்லை பைபிள் வீட்டில். அப்புறம் எங்கே படிக்கிறது? இதோ சபைக்கு போகும்போது தான் உன் பைபிள் எங்கே இருக்கு கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணமே வரும் உனக்கு, உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீடுகளுக்கு. ஆமென். இருக்கிறீங்களா? எங்கே பைபிள் தெரியலையே. யாராவது ஒரு பைபிளை திச்சு வச்சிருக்கிறது. உங்கள் பைபிள் ஒரு பொக்கிஷன், மறந்துடாத. உன் பைபிள் எடுத்து உட்காந்து படி. என் பிள்ளை பைபிள், என் கணவர் பைபிள், என் மக பைபிள்னு எடுத்து வச்சுக்காத. உன் பைபிள் எடுத்து படி. அது ஒரு விசேஷம் இருக்கு. அல்லேலூயா. தீர்மானம், உன் பைபிளை யாருக்கும் கொடுத்துறாத. அல்லேலூயா. அதை நீ நேசிக்கணும், அதை நீ லவ் பண்ணணும். எதை? எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ் சொல்லி கொடுத்தா லவ் பண்ணணும்னு சொல்லி போய் தப்பாக சொல்லி வச்சிடாத. அல்லேலூயா. வார்த்தை சொல்ல, வார்த்தையை லவ் பண்ணு. ஆமாம் பிரதர், அவங்க பேசுகிற வார்த்தையை லவ் பண்ணுறேன். அது இல்லை பைபிளை. அல்லேலூயா. எல்லாம் தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. எதை லவ் பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை லவ் பண்ணாமல் வேற எங்கே லவ் போச்சு? அல்லேலூயா. ஸ்டவ்வில் பற்ற வைக்கிறவன் பற்ற வச்சிருவேன். அல்லேலூயா. இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கரங்களை வைத்து சொல்லணும், வாலிப தங்கச்சி, தம்பி, ஜாக்கிரதை. உன் இருதயம் எங்கே இருக்கணும்? வார்த்தைக்குள்ளே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக வாசித்தாதான் உன்னை திருந்த முடியும், மனம் திரும்ப முடியும். கடினமான இருதயங்களை மாறணும். கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக படிக்கணும். ஒன்று, நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக மேய்ந்து கொள்ளணும். 2வது, அவருக்கு ஆராதனை செய்யணும். சங்கீதம் 34:1 சங்கீதக்காரன் தாவீது, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஒரு பலிபீடம் இருக்கணும். உன் குடும்பத்தில் துதியின் பலிபீடம் இருக்கணும். உன் வீட்டுக்குள்ள ஒரு பலிபீடம் இருக்கணும். சபையில் பலிபீடத்தில் மட்டும் துதிக்கிறதுல உன் வீடு ஒரு பலிபீடமாக மாற்றணும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆபிரகாம் போகிற எல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டு வந்தான். நீ வேலை செய்ய ஸ்தலமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அறையாக இருக்கட்டும், உன் கிச்சனாக இருக்கட்டும், மொட்டை மாடியாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், உனக்கு கிடைக்க வேண்டிய ஸ்தலமாக இருக்கட்டும், வேலை செய்ய உட்காருகிற அந்த சேராக கூட இருக்கட்டும், ஒரு பலிபீடமாக மாற்றிடு.
துதிச்சுட்டே இரு, சோத்திரம் பண்ணிட்டே இரு, ஆண்டவரை பாடிக்கொண்டே இரு, உயர்த்தி கொண்டே இரு, சோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஆரவரித்து கொண்டே இரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வீட்டுக்குள்ள பலிபடி இருக்குன்னு சொன்னா நான் சொல்லட்டும், நீ ஆதிலிருந்து அன்புக்கு திரும்புற. உன் வேலை ஸ்தலத்தில் ஒரு பலிபடி இருக்குன்னா நீ ஆதிலிருந்து அன்புக்கு நீ திரும்புற. முந்தி செய்து வந்ததை போலவே இப்பொழுது கர்த்தர் தம்முடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்பி கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சிருவாரு. ஆமெனா. உன்னுடைய காலேஜில் ஸ்கூலில் ஒரு பலிபடம் மாத்திக்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல ஆராதிக்கணும் ஆண்டவரை. சரி, ரெண்டாவது என்ன செய்ய? ஆராதிக்கணும். ஆதிலிருந்து அன்புக்கு திரும்பணும்னா முதல்ல வார்த்தை. ரெண்டாவது நான் ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும். தாவீது துதிச்சான் ஆண்டவருடைய இருத்துக்கு பிரியமாவே மாறிட்டான். அல்லேலூயா. சவுலுக்குள்ள இருக்கிற ஆவி கலங்கடித்து கொண்டு ஓடுகிறது. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவியில வெளியே போகணும்னா எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, கடத்தின் ஆவி, பெருமையின் ஆவி, பொறாமையின் ஆவி, வாக்குவாதத்தின் ஆவி, தந்திரத்தின் ஆவி, வஞ்சகத்தின் ஆவி உன் வீட்டை விட்டு வெளியேறனா உன் வீடு ஒரு பரலோகத்தை போல பலிபீடத்தை நீங்க கட்டி துதிச்சுட்டே இரு, சோத்திரம் பண்ணிட்டே இரு, பாடிட்டே இரு, ஆராதிச்சிட்டே இரு, அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இரு வீடுகள்ல. அல்லேலூயா. இந்த ஆலயம் அந்த பலிபீடமாய் மாறணும். இந்த ஆலயம் துதிக்கிற துதியின் ஆராதனையாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு இடத்தை கொடுக்கறதை போல ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க. நிறைய பேர் வார்த்தைக்கு தான் உள்ள வர்றது. சில ஆராதனைக்கு மட்டும் இருப்பாங்க, வார்த்தை கேட்காம போயிடுவாங்க. ரெண்டு கண்ணு இருந்து ஒரு கண் இல்லாத செயல் இழந்ததை போல தான் அவர்கள். ஆமென். எத்தனை பேர் சொன்ன புரிஞ்சது? அல்லேலூயா. சொல்லுங்க, ஆராதிக்கணும். வாயை திறந்து ஆராதிக்கணும். உன் வாயை விரிவாய்த்திராதை நான் நிரப்புவேன்னு சொன்ன. நீ வாயை விரிவா திறக்கணும். நீ திறந்து ஜெபிக்கணும். நீ திறந்து ஆராதிக்கணும். திறந்து நீங்க ஆண்டவரை பாடணும். இல்லைன்னா ஆதிலிருந்து அன்புக்கு திரும்ப முடியாது. விழுந்த இடத்துல இருந்து எழுந்திருக்க முடியாது. ஆமேனா. எத்தனை பேர் சொன்னது விளங்குது? மூன்றாவது வாசிக்கிற போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை 2 Corinthians 5:14 சாட்சி வாழ்க்கை வாழணும். சாட்சியாக இருக்கும்படியா இயேசு பற்றி நான் மற்ற இடத்துல சொல்லி கொண்டு இருக்கணும். வெளிப்படுத்த 2:7 எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய காரியம் இன்றைக்கு. அடுத்தது மூன்றாவது ஒரு காரியத்தில் சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிங்க. நீ சாட்சியாக பார்த்து சொல்ல, சாட்சியாக இருக்கணும். சாட்சியான ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கணும். சாட்சி இல்லைன்னா கஷ்டம். வேதத்தை வாசிக்க நீங்க, ஆராதிக்க நீங்க, உங்களுக்குள்ள சாட்சி கண்டிப்பாக வெளிப்படும். சத்தியத்தை கேட்கிற நீங்க அவரை ஆராதிச்சு அந்த சத்தியத்தில் நடக்கிற போது உங்க வாழ்க்கை அற்புதங்களை ஆண்டவர் சாட்சியா மற்ற இடத்துல சொல்லத்தக்கதான ஒரு வாசலை ஆண்டவர் திறப்பார். நீ சொல்லுவீங்க. நேற்று தினத்தில் ஒரு சகோதரி இடத்துல சாட்சி சொன்னாங்க. இந்த 7 நாள் உபவாச கூட்டத்தில் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. நான் இந்த உபவாச கூட்டத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த உபவாச கூட்டத்தில் எப்படியாலும் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 7 நாள் கூட்டம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அந்நிய பாஷை நான் பெற வேண்டும் என்று சொல்லி 7 நாள் நடந்தது. அந்த மகன் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருந்தால். ஆனால் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. ஒரு விதமான விரக்தியோடு கூட வீட்டுக்கு போனாங்க. காரணம் என்ன? ஐயோ, என் பிள்ளையை கொண்டு வந்துட்டு அந்த பிள்ளை என்னை மிகவும் கஷ்டப்படுத்திருச்சு, மற்ற டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்னு சொல்லி அந்த பிள்ளையை தூக்கிட்டு வெளியே போய் உட்காந்துட்டாங்க. அவங்க மன சஞ்சலத்தோடு போனாங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மேலே மிகவும் கோபம். அவங்களுக்கு பேசாமல் இருந்தாங்க. உன்னால தான் இல்லைன்னா நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருப்பேன். நீங்கள் எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றாங்க, எத்தனை பேர் விடுதலை பெற்றாங்க? ஒரு ஏக்கத்தோடு கடந்து போனாங்க. கடந்து போன இடத்துல நடந்த காரியம், கடந்து போன ஸ்தலத்தில் நடந்ததான ஒரு காரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கவனிக்கணும். இங்கே கவனிங்க. அந்த மக வீட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப சாப்பிடவே இல்லை, உபவாசத்தை முடிக்கவே இல்லையா. கோபம். யார் மேலே கோபம்? கணவன் மேலே கோபம். இந்த குழந்தை மட்டும் கணவர் பிடிச்சிருந்தா இந்த அபிஷேகத்தை எப்படியாவது பெற்றிருப்பனே. நீங்கள் எத்தனை பேர் ஆசீர்வாதமாக கடந்து போனாங்க. ஒரு வேதனையோடு, ஒரு நெருக்கத்தோடு கூட, கவலையோடு கூட அவள் படுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்திரீ ஆண்டவர் தட்டி ஒரு 3 மணிக்கு எழுப்புறாரு. எழுப்பி உட்காந்தாங்களாம். உட்காந்தான்னு தெரியுமா, அவங்க மேலே சில்லுன்னு ஒன்று இறங்கிடுச்சு. அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மகளுடைய இருதயத்துடைய ஏக்கத்தை பார்த்துருக்குறாங்க. நான் இப்போ எதுவும் பேச மாட்டேன், இப்போ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கணவர்கிட்ட சண்டையும் போடலை, ஒன்றும் போடலை. அவங்க வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே, இந்த நாளை தீர்மானம் பண்ண எனக்கு கிடைக்கவே இல்லையே ஆண்டவரேன்னு சொல்லி கடந்து போன அந்த மக ஆண்டவர் தட்டி எழுப்பி உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணார். அவள் டயர்னஸ் போகிற இளைப்பாற வரைக்கும் இளைப்பாற பண்ணிட்டு அப்புறம் எழுப்பி உட்கார வச்சு இப்போ பெற்றுக்குமா அந்நிய பாஷையை பேசுகிறாங்க. அப்படி அவருக்கு முன்னாடி அந்த இடமே ரொம்ப பிரகாசமாக மாறிடுச்சான். ஏசப்பா சொன்னாரா, நான் உங்களோட கூட இருக்கிறேன், நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. கவனிங்க. சில வெளிப்பாடுகளை பார்த்துருக்குறாங்க. என்கிட்ட சாட்சியாகனு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இந்த 7 நாள் உபவாச கூட்டம் யாருக்கு ஆசீர்வாதமாக சொல்லி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆமேனா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? முடிஞ்சிச்சு, கூட்டமே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் அவங்க சொன்னது என்ன, இந்த 7 நாள் முடிகிறதுக்குள்ளே கத்த அந்த மகளுக்கு கத்தர் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார்.
இருக்கிறீங்களா? அபிஷேகத்தை பெறாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கணும். ஆமேனா? அபிஷேகத்தை கேட்கணும், வாஞ்சோடு கேட்கணும். ஆண்டவரை நிரப்புவா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சாட்சியாக சொன்னாங்க, ஆண்டு இந்த அற்புதத்தை எனக்கு செய்தா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டு சாட்சியாக நிறுத்துவா. எபேசு சபையே, என்னை விரும்பப்படத்தக்க சபை தான் நீ. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது, ஆதில் இருந்த அன்பு இழந்துட்டுருக்கிற. அதுக்கு ஆண்டு நீ சொல்லிக்க, விழுந்த இடத்துல என்ன இடத்துல விழுந்த என்பதை நினைச்சு நீ மனம் திரும்பி நீ முந்தி செய்து வந்ததை நீ திரும்ப செய்வதற்கு நீ என் வார்த்தைகளை படித்து, என் வார்த்தைகளை நிலை நின்று, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை நடப்பதற்கு நீ துதித்து ஆராதனை செய்து எனக்கு இந்த சாட்சியை நீ வாழும் பொழுது நீ ஆதில் இருந்ததான கிரிகளை மீண்டும் நீ செய்வாய். ஆதில் இருந்த அன்புக்கு நீ மீண்டும் திரும்புவாய். இருக்கிற கொஞ்சம் கரங்களை உயர் தலையிலே சொல்லாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பலிபீடத்துக்கு வந்ததான மோசே பிரகாசித்து கடந்து போனான். ஆமேன். தேவனுடைய வார்த்தை கேட்டு வந்த ஆபிரகாம் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கினார், அற்புதங்களை கண்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை குற்றம் சுமத்தவும் சிறைபிடிக்கும் வந்ததான சவுல் பவுலாய் கர்த்தர் மாற்றி விட்டார், சாட்சியாக்கி விட்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டு மாற்ற விரும்பும் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஹோலி மாஸ்டர். நன்றி அப்பா. நீ ஆண்டுடைய கரத்தில் எல்லாரும் அர்ப்பணித்து நான் ஜெபிக்க போகிறோம். எபேசு சபையே, நீ கண்டதையும் இருக்கிறதையும் இனி சம்பவிக்க போகிறவைகளையும் நீ அறிந்து கொள்ளும்படியாய் இன்னைக்கு வெளிப்படுத்திருக்கிறார். நீ கண்டிருக்கிறவைகள், உன் வாழ்க்கை கண்டது எல்லாம் கண்ண மூடணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். தேவ பிரசனம் இன்னைக்கு இப்பொழுது உன்னை விரும்பி தான் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. நீ விரும்பப்படத்தக்கவர் என்று சொல்லி தான் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. எனக்கு தெரியும், உன் கிரியெல்லாம் பார்த்து உன் பொறுமெல்லாம் அறிஞ்சிருக்கிறம்மா. உன்னுடைய நினைவுல தெரியும்பா எனக்கு. நீ சகித்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும். உன் மனசில் எவ்வளோ வேதனை வச்சு நீ சகித்து கொண்டிருக்கிறது தெரியும். எனக்காக எவ்வளோ பாடுபட்டுன்னு தெரியும். எனக்காக கொடுத்தது தெரியும், எனக்காக வளைச்சது தெரியும், எனக்காக ஓடினது எல்லாவற்றையும் நான் கணக்கில் எடுத்து வச்சிருக்கேன். ஆனாலும் ஒரு குறை இருக்கே, அதில் இருந்த அன்பில் இல்லைப்பா நீ, அந்த அபிஷேகத்தில் இல்லைப்பா நீ. அந்த வரங்கள் எங்க, அந்த அபிஷேகம் எங்க, அந்த அந்நிய பாஷை எங்க, அந்த கிருபை எங்க, அந்த தாளம் எங்க, கொடுத்த திறமை எங்க, அந்த பலன் எங்க? எனக்காய் ஓடுமென்னு சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுத்து வந்தல்ல, எங்க அந்த பலன்? நான் கொடுத்திருக்கிற இடத்துல அந்த ஸ்தானத்தில் நிற்கிறியா? அந்த அபிஷேகத்தில் வாழ்றியா? அந்த மேன்மைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறாயா? ஆண்டோட ஒப்பு கொடுக்கணும், வாயத்தை ஒப்பு கொடுக்கணும், அறிக்கை செய்யணும். கண்ணை திறந்து யாரும் பார்க்கக்கூடாது. கண்ணை திறக்கிறது தான் வெளியே போயிடுங்க. தேவ பிரசனத்தை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. தேவ சமூகத்தை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. எந்த நிலைமையில் விழுந்தீங்கன்றதை எண்ணி நினைத்து மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, மனம் திரும்பும்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த சீரியலை நான் பார்க்குறேன், இவங்களை நான் கசப்பாக நினச்சிருக்கிறேன், நான் இந்த தவறான உறவுக்குள்ளே என் வாழ்க்கை போயிருக்கு, தவறாக நினைச்சு ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கிறது என்பதற்காக இந்த வழிகள்லாம் நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாதைகளையும் என் குடும்பத்தையோ என் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகளையோ ஆண்டவர் நிறைவேறுவதனால தவறான பாதப்பா, என்னை மன்னிங்கப்பான்னு கேளு. ஆண்டவர் கரத்தில் எடுக்க விரும்புகிறார். உன் சந்ததிக்கு நீ சாபம் ஆயிடாத. உன் சந்ததிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உங்க பாவம் சாபமா மாறிவிட வேண்டாம், வியாதியாய் மாறிவிட வேண்டாம், ஆபத்தாய் மாறிவிட வேண்டாம், விபத்துகளாய் மாறிவிட வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆதில விழுந்ததான் இருந்ததான் அந்த அன்புக்கு நேரம் திரும்பி வா. நினை நினை, எங்க விழுந்த நினைக்கிற நேரம் இப்போ. இளைய குமாரன் நினைச்சான், என் அப்பாக்கு விரோதமா பரத்துக்கு விரோதமான பாவம் செஞ்சேன். தாவீது நினைச்சா, நாத்தான் தீர்க்கதரிசிக்கு முன்பதாய் அவன் அறிக்கை செய்கிறான், பரத்துக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்ச நினைச்சான். நினைச்சது ஒப்பு கொடு. நெகேமியா சொல்லுகிறான், என் முற்பிதாக்கள் செய்த பாவம் கொடுத்த கட்டளையின் கற்பனை நடக்காமல் போனோம். நினைத்த ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உபவாசித்து அழுது ஜெபித்தான். அன்றைக்கு எஸ்ரா தன்னுடைய தேசத்தின் மக்கள் செய்த பாவங்களை நினைத்தான். ஆண்டு சொந்த முழங்காலர் என்று உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறான். மோசே நினைத்தான், ஐயோ என் ஜனங்கள் ஆண்டவரை அழிந்து போய்விடக் கூடாது, என் பெயரை வேண்டுமானாலும் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடும், என் ஜனத்துக்கு நீ கிருபையாயிரும், ஆண்டு இரக்கமாயிரும் என்று சொல்லி நினைத்தான். எஸ்தர்
தன் யூத குலத்துக்காய் நினைத்தார். உபவாசித்து தாதிமாரோடு இணைந்து எல்லாரும் இணைந்து யூத குலம் எல்லாம் இணைந்து ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள். நினைக்க முடியுமா? நினைக்க முடிகிறதா? எந்த இடத்துல விழுந்தீங்க நினைங்க. உங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் பிரச்சனையா இருந்தது, எதெல்லாம் போராட்டமா இருந்தது, ரீபாலா துடாபாலா சந்தரபலா கதுடா ரந்தலமனை ஆந்தரோ ஷியாத்தியா கடபலகதுடா. எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம், அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும். ஆதியில இருந்து அன்புக்கு நேரம் திரும்ப உன் ஜெப ஜீவியத்தை பாரு. நீ துதிக்கிற துதியை பாருங்க. வேத வாசித்தீங்களே அந்த காலகட்டங்களை நினைத்து பாருங்க. ஊழியத்துக்கு ஓடினீங்கல்ல, ஊழியரோடு இணைஞ்சு நின்னீங்களே, ஆண்டோட ஒப்பு கொடுத்தீங்களே, அர்ப்பணிச்சீங்களே, விட்டு கொடுத்தீங்களே, அந்த சாக்ரிஃபைசிங் எங்க, அந்த தியாக உணர்வு எங்க, அந்த பிரதிஷ்டை எங்க, அந்த அர்ப்பணிப்பு எங்க, ஆண்டோட சொல்லி ஆண்டோட இடத்துல ஒப்பு கொடுத்து பொருத்தனை செஞ்சு அது கால எங்கே? காபாரா துடாபாலாபா சந்தராபலகதுடா. ஆண்டு கொடுங்க, ஆண்டு அப்படி அர்ப்பணித்து ஒப்பு விடுங்க. என்ன மன்னிங்கப்பா, நான் கொடுக்கிறதுல உண்மையா இருக்கிறேன், பிரயாசப்படுறதுல உண்மையா இருக்கிறேன். ஊழியருக்கு உதவி செய்யும்படியாய், ஊழியத்துக்கு வந்து தாங்கும்படியாய், உதவியா இருக்கும்படியா நான் பிரயாசப்படுகிறது சரிப்பா. திருச்சபையில, சமுதாயத்துல, சபையில, குடும்பத்துல ஆண்டவர் நடக்கிறதெல்லாம் சகித்து கொள்ள வச்சீங்க. உண்மைதான்ப்பா, உண்மைதான்ப்பா, ஆண்டு உண்மைதான்ப்பா. நீ சகிச்சுட்டே தெரியும். இந்த குடும்பத்தை சகித்து, இந்த கணவனை சகித்து, பிள்ளைகளை சகித்து நீ வாழ்ந்து கொண்ட உண்மை எனக்கு தெரியும். எனக்கு இரவு பகல் நேரம் என்று பாராமல் உழைச்சிருக்க தெரியும்பா, தெரியுமா. ஆனா ஒரு குறை தர சொல்றேன், ஆதில இந்த அன்பு இல்லாம போயிடுச்சு, ஆதில இந்த அன்பு இல்லாம போயிடுச்சு. ஆதில மேல இந்த அன்பு எங்க? ஆண்டவனை பார்த்து கேட்கிறேன், எனக்காய் செய்யறதெல்லாம் சரி 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 சரி, நீ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ற, ஆனா ஒண்ணு மட்டும் என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல. என் மேல இந்த அன்பு குறைஞ்சிருச்சுமா, என் முகத்தை தேடுறது குறைஞ்சிருச்சுமா, என் வார்த்தை நடக்கிறது குறைஞ்சு போச்சு. விட்டுட்ட விட்டுட்ட தூரம் போயிட்ட. நீ என்னைக்கு ஒரு நாள் வந்து ஆவில நிறைந்த அந்நிய பாஷை பேசி நீ செபிக்கிறாயே தவிர, அனுதினம் நான் உன்னோட ஆளுகை செய்ய விரும்புறேன், உன்னோட கூட இருக்க விரும்புறேன், உன்னோட நடக்க விரும்புறேன், உன்னோட இருக்க விரும்புறேன். நீ போகிற இடம் எல்லாம் அவர் உன்னோட இருக்க விரும்புகிறார். காபாலா துடாபாலா ராதியா ரேகபாலா துடாக்கரபலகதுடா. நீ செய்கிற ஊழியத்தையும், நீ கொடுக்கிற காணிக்கை தசம பாகத்தையும், நீ சபைக்காய் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை பிரயாசம் எண்ணி திருப்தி அடைஞ்சிராத, திருப்தி அடைஞ்சிராத. இது இல்ல, இது இல்லப்பா, எதிர்பார்க்க இது இல்லப்பா. என் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருக்குல்ல, என் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருக்க. என் முகத்தை தேடுவதற்கு எத்தனை முறை நீ மறந்திருக்க. என் சத்தத்தை கேட்காம வாழ்ந்து கொண்டிருக்கிற, என் சத்தத்தை கேட்டவதபடி கீழ்ப்படியாம இருக்கிற, இன்னும் பரிசுத்தமா ஜீவிக்காம இருக்கிறாயே. அதை தானே நான் எதிர்பார்க்கிறேன். உன் பணத்தை விட, உன் தசமபாகத்தை விட, காணிக்கை விட, உன்னோட உழைப்பை விட, நீ இரவு பகல் வந்து சபையில வந்து கண் விழிக்கிறதை விட என்னுடைய அன்புல நிக்கணும் தான் நான் விரும்புறேன். என் அன்புக்குள்ள இருக்கணும் தான் எனக்கு வாஞ்சு. என்னுடைய சரீரம் எல்லாம் உனக்காக ஒரு நிலத்தை உழுகிறதை போல உழுது. என் சரீரம் எல்லாம் உழப்பட்டது, அடிக்கப்பட்டது. 3 ஆணிகளிலே கல்வாரி தொங்குகிறாரே. 3 ஆணிகளில் சரீரம் பிடித்து நிற்கிறது, அது பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறது. வலிகள் எத்தனை! உன் மேல வைத்த அன்புக்காக தான் இந்த கல்வாரிக்கு கடந்து போனேன். உன் மேல இருக்கிற அன்பினால தானே சிலுவையை தொங்கினேன். உன் மேல இருக்கிற அன்பினால ஜீவனை நான் கொடுத்தேன். ஒவ்வொரு சொட்டு ரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டது. நீ என்னை நேசிக்க மாட்டாயா? என்னை நேசிக்க மாட்டே. சீமோன் பேதுருவே, சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? எனக்காய் ஓடுவாயான்னு கேட்கல, எனக்காய் நீ செய்வாயான்னு கேட்கல. நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? எந்த சூழ்நிலையும் நேசிப்பதுக்கு ஆயத்தமா இருக்கிறாயா? உன் வீட்டார் உன்னை வெறுத்தால் என்னை நேசிக்க ஆயத்தமா? உன் குடும்பம் உனக்கு எதிராக நின்றால் என்னை நேசிக்க ஆயத்தமா? சமுதாயம் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் என்னை நேசிக்க ஆயத்தமா? அன்புடைய கரத்துல இந்த அன்பை உணர்ந்து கொடுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய அன்பு! உன்னை குற்றப்படுத்துவதற்கு எத்தனையோ அன்புகள் உனக்கு விரோதமாக எழும்புகிறது. நீ அன்பு நினைச்சதெல்லாம் உனக்கு வேதனை ஏற்படுத்திருச்சுங்க. நீ நம்பியிருந்த அன்பெல்லாம் உனக்கு துரோகம் பண்ணிடுச்சுங்க. ஆனா கல்வாரி சிலுவையில தொங்கினவருடைய அன்பு, ஆதியில இருந்த அந்த அன்புக்கு நேராய் திருப்பப்படுவதற்காகவே இன்னைக்கு உங்களை நேசித்தவராய், உங்களை அன்பு வைத்தவராய், உங்களை பாசம் வைத்தவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நேசிப்பாயா?
அவரை நேசிப்பாயா? அவரை நேசிப்பாயா? சொல்லுங்க அப்பாட்ட, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, ஆதில இந்த அன்புக்கு நான் திரும்புறேன்ப்பா. Oh, thank you, Jesus. Hallelujah.